பேரு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஆனா நான் இந்த நாளிலே ரொம்ப, அதாவது இது வரைக்கும் இந்த இடத்துல நான் வர்ஷிப் பண்ணும்போது இந்த இடத்துல நான் உட்காந்து வர்ஷிப் நடத்தும் போது நிறைய தடவை தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்த மாதிரி எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப ஆழமான ஒரு தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. ஆகினாலே ஐ எம் வெரி ஷுர் கர்த்தர் இந்த நாளில் அநேகருடைய இருதயத்திலே ஒரு பலமான ஒரு மாற்றத்தை ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கடந்த 7 நாட்களினுடைய இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா தயவு செஞ்சு நீங்கள் டைம் எடுத்து கேளுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடைக்கும் பிரச்சனைகள் நிற்காம தொடர்ந்து அடுத்தடுத்து வருவதற்கும் காரணம் நம்முடைய இருதயத்தினுடைய அறைகளிலே இன்னும் தங்கி இருக்கிற அநேக அசுத்தங்கள். இங்க யாருமே நான் பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. யாராவது சொல்ல முடியுமா நான் பரிசுத்தவான்னு? யாருமே கிடையாது. இங்க நம்ம யாருமே பரிசுத்தவான்கள், யோக்கியமானவர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை, என்னையும் சேர்த்து. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 21 நாட்கள் உண்மையாய் தேடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு 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 மகத்துவமான ஒரு பரிசை, ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறார். உண்மையாய் அவரை இந்த 21 நாட்கள் தேடுகிறவர்கள் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு வெகுமதியை பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நான் ஜெபித்து கொண்டிருந்த நாளிலே, நான் ஆராதனையில ஜெபித்து கொண்டிருந்தப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஆராதனை நேரத்தில் ஒரு உயரே கட்டப்பட்டதான ஒரு கோபுரம், ஒரு பெரிய ஒரு டவர்ன்னு சொல்லி சொன்னா புகை வருகிறதான ஒரு கோபுரம். நீங்க மேட்டூர்ல பாத்தீங்கன்னா அந்த தெர்மல் பிளான்ட்ல இருக்கும். தெர்மல் பிளான்ட்ல ஒரு பெரிய கோபுரம் கட்டியிருப்பாங்க. அந்த கோபுரத்து உள்ள இருந்து புகை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய கோபுரம் ஒன்று, உயர கோபுரம் ஒன்றை பார்த்தேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன? இந்த கோபுரம் என்ன? இது எதை காண்பிக்கிறது என்று சொல்லி. கர்த்தர் 2 காரியங்களை செய்ய போறார். ஒன்று, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இந்த 21 நாட்களிலே தங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுத்தவர்களுடைய அநேகருடைய இருதயத்திலிருந்து அநேக தீமையான காரியங்கள் இந்த கோபுரத்து வெளியே போக போகுது. அதே நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் கடின தன்மையாய் தன்னுடைய இருதயத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இன்னும் இந்த பழக்கத்தை நான் விட மாட்டேன், இன்னும் இந்த கசப்பை விட மாட்டேன், இந்த கோபத்தை விட மாட்டேன்னு சொல்றவங்களுடைய கோபுரங்கள் சீக்கிரமாக சாய்க்கப்பட போகிறது. திரும்ப நான் சொல்றேன், நான் அது எச்சரிப்பா சொல்றேன். ஆகையினாலே இது நீங்க பில்லிக்காக நீங்க இதை கேட்க வேண்டாம், பாஸ்டருக்காக, சிம்ரனா சர்ச்சுக்காக கேட்க வேண்டாம், தேவனுக்காக இந்த வார்த்தையை தயவு செய்து கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல விட்டு கொடுப்போம்னு சொல்லி சொன்னா அந்த கோபுரம் எழும்பி நிற்கிற கோபுரமாய், அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகிற கோபுரமா இருக்கும். இல்லைன்னா அதே கோபுரத்தை கர்த்தர் தகர்த்து போடுவார். அது அவருக்கு ஒரு நொடி ஆகாது, ஒரு செகண்ட் கூட அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். கிருபை இருக்குதுன்றனால நம்ம இதே கசப்பையும் வெறுப்பையும் கோபங்களையும் மறைந்திருக்கிற அநேக ரகசிய வாழ்க்கையும் நம்ம வைத்துக்கொண்டு இனி நம்ம போக முடியாது. தயவு செய்து சொல்றேன். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், நீங்கள் தயவாய் இந்த நாட்களிலே உங்கள் இருதயத்தை நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்க முடியாதவங்க நீங்க நேர்ல வாங்க. காலையில நம்ம 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆன்லைன்ல வர முடியாதவங்க, நீங்க பகல்ல வர முடியாதவங்க ஆன்லைன்ல கரெக்டா 9 இருந்து உட்காந்துருங்க. வேற எதுலையுமே இந்த 21 days உங்களுடைய அஜெண்டா எல்லாத்தையும் மாத்திக்கோங்க, உங்களுடைய ஸ்கெடியூல்லாம் மாத்திக்கோங்க. உங்க இருதயத்தை காட்டிலும் பிரதானமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் சுத்தம் பண்றது தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு உங்க வேலை அது இதுன்னு நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரத்துல கோபுரம் சாஞ்சிரும். ஆகையினாலே கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆகையினாலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு விட்டு கொடுங்க, உங்க செவியை சாயுங்க. கர்த்தர் நிச்சயமாக
நான் சொன்ன மாதிரி இந்த 21 நாட்கள் முடிவதற்குள்ளாக யார் உண்மையா ஜோம் பண்ணாங்க, யார் உண்மையா ஜோம் பண்ணலன்றது நிச்சயமா வெளிப்படும். ஏன்னா அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வெகுமதியை பார்க்க போகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த வெகுமதிகள் பிரத்யட்சமாகவே இருக்க போகிறது. அநேகருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவியின் வரங்களை கர்த்தர் தரப்போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவியின் மண்டலங்களிலே தரிசனங்களை, மறைந்திருக்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து உங்கள் ஆவி மண்டலங்களுக்குள்ளாக எடுத்து செல்லப்பட்டு ரெல்ம்ல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நீங்க பார்க்க போறீங்க. இது எல்லாம் இருதயத்தின் சுத்திகரிப்பிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. ஆகையினால இதை நான் இந்த நாளில தெளிவா நான் சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த 21 நாட்களை ஞானமாய் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஜெபத்துல நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகத்துவமான மாற்றங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். கடந்த 6 நாட்களாக அநேக காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய சரீரம் என்பது கர்த்தருடைய ஆலயமாய் எப்படி இருக்கிறது அப்படின்றது. ஒருவேளை போன வாரத்தில் எதுவுமே நான் கவனிக்கலன்றவங்க இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு 10 minutes சான்ஸ் கொடுத்துருக்கிறார், நல்லா கவனிங்க, சரிங்களா? அதனால இதை கவனிச்சிட்டோம், அந்த 6 நாள் போய் கவனிக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. போய் கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். இந்த போதனை என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது பிரியமானவர்களே. உண்மையா சொல்றேன், எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் எனக்கு இந்த போதனைகளினால எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்தார். நான் அனுபவிச்சனால தான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஏதோ உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கணும், ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் கொடுக்கணுன்றனால உங்க முன்னாடி நான் பேசல. உண்மையான விடுதலை உங்களுக்கு உண்டாகும்படியா நான் இங்க எப்ப நின்று பேசிட்டு இருக்கேன். ஆகையினாலே தயவு செஞ்சு தூக்கம் வந்துச்சுன்னா போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு நின்று கேளுங்க, இல்லைன்னா முட்டி போட்டு கேளுங்க, ஏதோ ஒண்ணு. தயவு செஞ்சு உங்க கண்களை தூக்கத்துக்கு விடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய சரீரம் என்பது ஆலயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ஆலயம் என்று சொல்லப்படுறதுக்கு முன்னாடி அதற்கு முன்பதாக 3 காரியங்களை முன்னோட்டமாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். என்னது? வீடு, அடுத்ததாக கூடாரம், அடுத்ததாக தேவாலயம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக 2ஆம் நாளிலே பார்த்த ஒரு காரியம், இந்த தேவாலயத்திலே காணப்படுகிறதான அமைப்பின்படி தான் நம்முடைய சரீரமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது? தேவாலயத்தினுடைய மாதிரியின்படி உருவாக்கப்பட்டது. அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது தேவாலயத்திலே அநேக ஜன்னல்கள் இருந்தது, அதன்படி சரீரத்திலே அநேக ஜன்னல்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக தேவாலயத்திலே அநேக அடுக்குகள் இருந்தது. அதே போல இருதயத்திலே அநேக அடுக்குகள், ஸ்டோரிஸ், மாடிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3ஆவதாக நாம் பார்க்கிறது அநேக படிகள், சுழற் படிகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு போறதற்கு படிகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக அறைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். 90 அறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தளத்திலும் 30 அறைகள். மொத்தம் 3 மாடியில 3 × 30 எவ்வளோ? 90 அறைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் 2ஆம் நாளிலே நாம் பார்த்து முடித்தோம். அடுத்தது 3ஆம் நாளிலே எவ்விதமாக நம்முடைய சட்டத்திட்டங்கள், அதாவது என்ன, எப்படிலாம் நம்ம சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன நியமனங்களை ஃபாலோ பண்ணி அசுத்தாவிகளை வெளியே துரத்தணும், எதற்காக நம்ம இருதயத்தினுடைய வாசற்கதவை நம்ம திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல பார்த்த 2 முக்கியமான காரியம், நமக்கு 2 காரியங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னேன். ஒன்னு பகுத்தறிவின் ஆவி, இன்னொன்னு என்ன அப்படின்னா விசேஷித்த ஞானம், the spirit of discernment and supernatural wisdom என்று சொல்லி 2 முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அடுத்தது 4வது நாளிலே நான் உங்களோடு பேசின இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, என்னென்ன உறுப்புகள் வழியாக பிசாசு உள்ளே நுழைவதும் பிசாசு வெளியே போவதும் என்று சொல்லி, என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் என்று சொல்லி காரியங்களை பார்த்தோம். அதில் முதலாவது நாம் பார்த்தது வாயும் உதடுகளும், 2ஆவதா நாம் பார்த்தது நம்முடைய கண்கள், 3ஆவதாக நாம் பார்த்தது நம்முடைய காதுகள், 4ஆவதாக நாம் பார்த்தது நம்முடைய நாசி, மூக்கு, 5ஆவதாக நாம் பார்த்தது ஆசன வழி என்று சொல்லி பார்த்தோம். 6ஆவதாக நாம் பார்த்தது பிறப்புறுப்புகள் என்று சொல்லி பார்த்தோம். இவை எல்லாமே அடுத்ததாக 7ஆவதாக நாம் பார்த்தது தோல் என்று சொல்லி பார்த்தோம். இந்த எல்லா உறுப்புகளுமே சத்துரு உள்ளே நுழையக்கூடியதும் ஒரு சிலது வெளியேறக்கூடியதுமான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அடுத்த 5ஆவது நாள் நாம் பார்த்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முக்கியமான அவயவங்களை பிசாசு எது தொடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல நாம் பார்த்தது முதலாவது நாவு.
நம்முடைய நாவை அவன் தொடுகிறான் என்று பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய எலும்புகள் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி பார்த்தோம். அதிலே சத்ருவினுடைய தாக்கங்கள் இருக்கும் என்று சொல்லி. மூன்றாவதாக முதுகெலும்பு, யோர் பேக், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான்காவதாக பாதம், நம்முடைய விரல்கள், பெருவிரல்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய நம்முடைய ஃபேஸ், முகம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தா நேற்று நாம் பார்த்ததான ஒரு முக்கியமான ஒரு காரியம், எப்படி இன்னும் ஆழமாக போய் மறைந்திருக்கிற காரியங்களை நாம் வெளிக்கொண்டு வருவது. அதுக்கு முன்னாடி 2 நாள் பார்த்தது வெளிப்படையா இருக்கிற அவயவங்கள் வழியா பிசாசு உள்ள போனது. ஆனா இப்போ நேற்று நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ரொம்ப மறைந்திருக்கிற ஒரு காரியம். அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆதாரமாக நம்ம எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல வாசிச்சோம். அதுல என்ன சொல்றாரு, எசேக்கியேலை பார்த்து தேவன் சொன்னாரு, ஒரு ஓட்டை போடுப்பா, ஒரு ஓட்டை போட்டு நீ பாரு அப்படின்னு. ஓட்டை போட்டா அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஒரு வாசற்கதவு இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் அது வெறும் செவராதான் பார்த்தாங்க. ஆனா செவருக்கு பின்னாடி மறைந்திருந்த ஒரு வாசற்கதவை யாருமே பார்க்கல. ஆனா கர்த்தர் அதை அறிந்திருந்தார். அப்போ அந்த வாசற்கதவு வழியா எசேக்கியேலை கர்த்தர் போக கட்டளை கொடுத்தார். உள்ள போய் பார்த்தா வெளியில தேவாலயம் இருக்குது. ஆனா தேவாலயத்துக்கு பேக் சைட்ல என்ன தெரியுங்களா இருந்தது? பயங்கரமான அசுத்தங்கள் இருந்தது. பயங்கரமான கொடிதான அசுத்தங்கள் இருந்தது. 8வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 8வது அதிகாரம் 8வது வசனம், மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். அப்போ பயங்கரமான அருவருப்புகள். ஆனா வெளியில அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவாலயமா இருக்குது. ஆனா தேவாலயத்துக்கு பாட்டம்ல, அடியில அஸ்திபாரங்களை நோண்டி பார்த்தா என்ன தெரியுது? அஸ்திபாரத்துல என்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க? அசுத்தமான காரியங்களை அவர்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அசுத்தமான விக்கிரகங்களை அவர்கள் சேவிக்கிறார்கள். அதுலயும் ரொம்ப கொடுமையானது, அங்க இருக்கிறதான பெண்கள், அவங்க அந்த பொன் கன்றுக்குட்டிய மோசை இடிச்சு தூளாக்கி போட்டார் பாத்தீங்களா, அதை நினைத்து அழுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதுல இந்த பக்கம் ஒரு சில மூப்பர்கள் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி சூரியனை பார்த்து வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இருக்கிறது தேவாலயம், கும்பிட வேண்டியது தேவாதி தேவனை, பரிசுத்த தேவனை. ஆனா இவங்க இப்ப என்ன பண்றாங்க, இந்த பக்கம் திரும்பி சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். அவ்வளோ இவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்குடா கோயிலுக்குள்ளன்னு சொல்லி, ஆலயத்துக்குள்ளன்னு சொல்லி கர்த்தர் எசேக்கியேலை கூட்டிட்டு போய் காமிக்கிறார். அப்போ அதேதான் அநேகருடைய இருதயங்களுடைய 90 அறைகள் தாண்டி ஒரு சில வாசல்கள் அடைக்கப்பட்டதை போல இருக்கிறது. அதுக்கு 3 காரியங்களை நேற்று நான் சொன்னேன். முதலாவது, நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். வெறும் கண்களினாலே பார்க்கிறவர்களா இல்லாம நமக்கு ஒரு இன்சைட், ஒரு புரிதல் வேண்டும் என்று சொன்னேன். 2வது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வதாக அந்த அறைக்குள் சென்று சத்ருவை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, சத்ருவை வெளியே துரத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இந்த 21 days ப்ரேயர் முடிச்ச உடனே இந்த டீச்சிங்ஸ் மட்டும் தனியாக வீடியோவாக நம்ம கட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் தயவு செய்து இது எல்லாருமே கேளுங்க. யாரும் கேட்காம இருக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாருக்கும் நம்ம சபையில் எல்லாரும் மாற்றப்படுவோம். நான் ஒருத்த மட்டும் கைவிடப்பட்டவன் மாதிரி இருந்தால் எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் இல்லைங்களா? சபையில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்துருச்சு. நான் ஒருத்த மாத்திரம் மாற்றம் இல்லாமல் இருந்தேன்னா எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் நஷ்டம். அது ஆகையினாலே இந்த வார்த்தையை, இந்த போதனையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினாலே முழு மனதோடு நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமா. இந்த நாளில் முக்கியமான ஒரு சில அறைகளை பற்றி பேச போகிறேன். 90 அறைகள் சொன்னேன் இல்லையா? 90 அறையும் நம்ம லிஸ்ட் போட்டு பேச போறது இல்லை. ஆனா முக்கியமான அறைகளை மாத்திரம் பேச போறேன். எசேக்கியேல் 42வது அதிகாரம் 13வது வசனம். கவன சிதைவு வேண்டாம். ஜப நிலையிலே இருங்க. ஜப நிலையிலன்னு கண்ணை மூடிடக்கூடாது. ஜப நிலைனா இருதயத்தில் ஆவியானவரை என்னோட பேசுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு இருங்க. நிச்சயமா இன்னைக்கு கர்த்தர் அநேக அறைகளை சுத்தம் பண்ண போறார். எசேக்கியேல் 42:13 சேர்ந்து வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்திற்கு முன் இருக்கிற வடப்புறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறோம்,
ஒரு சில அறைகளை கர்த்தர் எல்லா அறைகளும் தேவன் உண்டு பண்ணதுதான், எல்லா அறையும் தேவாலயத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனா மற்ற அறைகளை காட்டிலும் ஒரு சில அறைகள் ரொம்ப பிரத்யேகமானதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததும், அதிலே தேவன் வல்லமையாய் நிரம்பி இருக்கிற பரிசுத்தப்படுத்துகிற ஒரு சில அறைகளாகவும் அது இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 90 அறைகளுக்குள்ளாக எப்படி சத்ருவானவன் தந்திரமாய் நுழைஞ்சானோ, அதே மாதிரி இந்த பரிசுத்தமான ஒரு சில அறைகளிலும் சத்ருவானவன் என்ன பண்ணியிருக்கிறான், நுழைந்திருக்கிறான். ஒருவேளை நமக்கு அது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு அறையும் சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிரேயரும் நடுவில் நான் சொல்ல போறேன். ஆகையினாலே நல்ல கவனத்தோடு நீங்க முழுசுமா இந்த காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 6:6 பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அங்க பார்த்தீங்கன்னா சாலமோனை கட்ட சொல்லும் போது, ஆலயத்தை கட்ட சொல்லும் பொழுது, கர்த்தர் ஒவ்வொரு ஃப்ளோர், ஒவ்வொரு ஸ்டோரி பில்டிங்க்கும், ஒவ்வொரு அடுக்குக்கும் அந்த அகலம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். கீழே இருக்கிற அகலம் இப்படி இருக்கும், மேலே இருக்கிறது அதை விட அகலமா இருக்கும், அதுக்கு மேல் மாடியில் 3வது மாடியில் இருக்கிறது அதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அந்த 3 ஸ்டோரி பில்டிங்ல கட்டடம் இப்படி இருந்துச்சு. கீழே இருக்கிறது கம்மியாகும், மேலே போக போக அகலமா இருந்தது. அந்த அமைப்புல தான் கர்த்தர் கட்ட சொன்னார். ஏன்னா ஒரு சில அறைகள் கொஞ்சம் பெருசா இருக்கணும், ஒரு சில அறைகள் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும்ன்றது தேவனுடைய நியமனமாக இருந்தது. அப்போ ஒரு சில அறைகள் நான் சொன்ன மாதிரி பிரத்யேகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமா இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எதை பரிசுத்தமாக்கினாரோ அதை முழுவதுமாய் தீட்டுப்படுத்துவதுதான் பிசாசனுடைய நோக்கம். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எப்படி உருவாக்கினாரு? பரிசுத்தமா உருவாக்கினார். ஆனா அவங்களை தீட்டுப்படுத்துறது தான் யாருடைய நோக்கமா இருந்துச்சு? பிசாசனுடைய நோக்கமா இருந்துச்சு. So the more your room is important, the more you have an impact of the devil. உங்க ரூம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிறோ அந்த அறையில அதிகமான பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்கும். சோ அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி அறைகளை பற்றி நான் சொல்ல போறேன். அதனால நல்ல தெளிவாக ஆண்களுக்கு என்று சொல்லும் போது ஆண்கள் நல்லா கவனிங்க, பெண்களுக்கு என்று சொல்லும் போது பெண்கள் நல்லா தெளிவாக நீங்க கவனிக்க வேண்டும். இப்ப முதலாவது ஆண்களுக்கு நாம் வருவோம். ஆண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்களை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார்? ஒரு ஆணை எதற்காக உருவாக்கினார்? ஆணுக்கு பலவிதமான நோக்கங்கள் இருக்குது. ஒரு மேல், எங்க குழந்தை பிறந்தா அது 2 இனம் தானே, ஒன்னு ஆணினம், இன்னொன்னு பெண்ணினம், வேற இனம்லாம் கிடையாது. குரங்கு மாடுலாம் பிறக்காது. அப்படி பிறந்துச்சுன்னா அது பிசாசு. சொல்லுவாங்க இந்த மாதிரி குரங்கு மூஞ்சோட பிறந்ததுங்க, ஆடு மூஞ்சோட பிறந்ததுங்க குழந்தை, அது தெய்வ குழந்தைன்னு. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு சிலர் பண்றாங்க. வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமுட்டாள்கள் அவங்கலாம், டிசைன்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி பிறந்தா உடனே என்ன பண்ணுவானுங்க, அதை கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே அசுத்தமானது. கர்த்தர் 2 இனத்தை தான் உருவாக்கினார், ஒன்னு ஆணினம், இன்னொன்னு பெண்ணினம். அதுல எந்த விதமான கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த டிரான்ஸ்ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர், LGBTQ எல்லா கன்றாவையும் தூக்கி வெளியே போட்டுறணும். நமக்கு தேவை 2 இனத்தை தான் உருவாக்கினார். சோ இந்த ஆணை அவர் உருவாக்கும் பொழுது, நிறைய நோக்கங்களோடு அவங்களை உருவாக்கினார். ஜெனரலாவே ஹியூமன் கைண்ட், அதாவது மனு குலத்தை உருவாக்கும் போதே அவருக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்ன அப்படின்னா, முதலாவது அவங்க வாசிக்கலாமா? நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28 இருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 1:28 இருந்து சேர்ந்து வாசிப்போமா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. போதும். இப்ப பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் நன்றாக தான் உருவாக்கினார். மனுக்குலத்தை எதற்காக உருவாக்கினார்? பலுகி பெருகி
பூமியை அவர்கள் ஆளுகை, டு ரூல் தி எர்த், இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் உருவாக்கினார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக உருவாக்கினார். அவரோடு கூட உறவு கொள்ளும்படி தான் உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை எதற்காக தேவன் உருவாக்கினாருங்க? அவரோடு கூட உறவு கொள்ளும்படி. ஆனா பிசாசு அந்த உறவை கெடுத்துட்டான். சரி, இப்போ மனுஷனை குறித்து வரலாம், மேன் பத்தி வரலாம். இப்போ மனுஷனை பத்தி பார்க்கும்போது சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 8:5 விதமாய் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், ஆனால் அவனுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆண்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பகுதியை நான் பேசுறது ஆண்களுக்கு மாத்திரம் தான், பெண்களும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பசங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்களை கர்த்தர் நம்மளை எதுக்காக உருவாக்கினார்? நம்மளை ஒரு ஆளுகை செய்யும்படியாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி உருவாக்கி இருக்கிறார். சோ ஒரு மனுஷன் உண்மையான கடவுளோடு ஐக்கியம் கொள்ளலனா அவன் உண்மையாலுமே மனுஷனே கிடையாது. மனுஷனா பிறந்திருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில பாருங்க, அதனாலதான் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் ரொம்ப சிம்பிள் பீயிங்க. தேவ தூதனை பார்க்கும்போது மனுஷனை கம்பேர் பண்ணா அவன் சாதாரணமான மனுஷன். மனுஷன் இன்னைக்கு பிறந்து நாளைக்கு செத்துருவான். தேவதூதனுக்கு அப்படி கிடையாது. தேவதூதனுக்கு மரணம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரக்க இருக்கு, நமக்கு ரக்க கிடையாது. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு செய்யாததை ஒண்ணு நமக்கு செஞ்சிருக்கிறார். என்னன்னா ரத்தத்தை சிந்திருக்கிறார். லூசிஃபருக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தல, விழுந்து போன தேவதூதனுக்கு ரத்தம் சிந்தல, உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். So there is something that makes a man special. ஒரு ஆணை நல்லா கவனிக்கணும் ஆண்கள், ஒரு ஆணை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக விசேஷமாக பார்க்கிறார். அது என்னென்ன காரியங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. முதலாவது, ஆணை கர்த்தர் குடும்பத்திற்கு தலையாக வைத்திருக்கிறார். A man is the head of the family. குடும்பத்திற்கு ஒரு ஆணை கர்த்தர் தலைவனாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இரண்டாவதா, அவர் வீட்டினுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். A man is called to be the high priest of his home. முதலாவது, குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறாரு. ஆண்கள் நல்லா கவனிக்கணும், குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறோம் நம்ம. இரண்டாவதா, நம்முடைய வீட்டினுடைய பிரதான ஆசாரியனாக நம்ம இருக்கிறோம். மூன்றாவதாக, நாம் குடும்பத்திற்கு ப்ரொவிஷன், அதாவது கொடுக்கிறவர்களாக, ப்ரொவைடர், நம்ம குடும்பத்திற்கு ப்ரொவைடரா இருக்கிறோம் ஆண்கள். அடுத்தது நான்காவதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ஸ் கிங்டம். திரும்ப முதல்ல இருந்து வரேன். குடும்பத்தின் தலை, வீட்டின் பிரதான ஆசாரியனா இருக்கிறாரு. மூணாவதா, குடும்பத்திற்கு கொடுக்கிறவரா, ப்ரொவைடரா இருக்கிறாரு. நான்காவதா, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியா இருக்கிறாரு. அஞ்சாவதா, ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. He is a prophet of the family. ஆண் யாரு? வீட்டினுடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னு அழைப்பு பெற்றவங்க மாத்திரம் இல்ல, every husband, every man of the house is supposed to be a prophet. ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆணும் என்னவாதான் இருக்கணும்? தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஆறாவதாக, அவர் பாதுகாவலராக இருக்கிறார். He is the protector of the family. ஏசப்பா பாதுகாப்பு தான். ஆனாலும் ஹியூமனா பார்க்கும்போது, அதாவது மனிதனுடைய பார்வையில பார்க்கும்போது, a man is supposed to be the protector. பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஏழாவதா, அவர் லீடராக, தலைவராக இருக்க வேண்டும். இந்த 7 காரியமும் ஒரு ஆண் கண்டிப்பா செய்யணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லா ஆணுக்கும் பொருந்தும். சரிங்களா? குழந்தையா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் எல்லா வயசினருக்கும் இது பொருந்தும். ஆனா என்ன, மெச்சூரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். 15 வயசுல இருக்கிறவருக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியாது. 30 வயசுல இருக்கிறவர் இதை தட்டி கழிக்க முடியாது. 70 வயசுல இருக்கிறவரும் இதை என்ன பண்ண முடியாது, உதாசீனப்படுத்த முடியாது. எல்லா வயதினருக்கும் இது பொருந்தும். ஆனா மெச்சூரிட்டி வர வர அதை அவங்க புரிந்து கொள்வாங்க. சோ 7 காரியங்கள் திரும்ப சொல்றேன். குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார், வீட்டினுடைய பிரதான ஆசிரியராக இருக்கிறார், குடும்பத்திற்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார், பாதுகாப்பவராக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார். புரியுதா? ஆண்கள் நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்போ இந்த ஆண்களுக்கு பிரத்யேகமான ஒரு 3 அறைகள் இருக்கிறது. அந்த அறையை பத்தி நான் சொல்ல போறேன். அது பேசிட்டு அடுத்து பெண்களுக்கு நம்ம வரப்போறோம்.
ஓகேங்களா? சரி, இப்போ முதல் அறை. நிறைய அறை இருக்கு, 90 அறை இருக்கு இல்லைங்களா? 90 பார்க்க முடியாது, நமக்கு டைம் இல்லை. ஆனா 3 அறைகளை மாத்திரம் தான் பார்க்க போறோம். முதலாவது த மேல் ரூம், ஆண் என்கிறதான ஒரு அறை இருக்கிறது. எழுதிக்கோங்க, ஆண் அறை, ஆண் என்கிறதான அறை, மேன் ரூம். த மேல் ரூம்னு வச்சுக்கோங்க, மேன் ரூம் இல்ல, மேல் ரூம். இப்போ குழந்தை பிறந்த உடனே என்ன கேட்பாங்க? ஆனா பெண்ணா, இல்லையா? சோ முதல்ல எடுத்த உடனே நடக்கிறது என்னன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். என்ன ஆணினமா பெண்ணினமா அப்படின்ற முதல் அடையாளப்படுத்துவதுதான் ஒரு குழந்தைக்கு வர்றதான ஒரு முதல் தகுதியே. ஆமாதானே? குழந்தைய நம்ம கருப்பா வெள்ளையாலாம் ரெண்டாவது தான் கேட்போம். குண்டா பிறந்திருக்கா ஒல்லியா பிறந்திருக்கா ரெண்டாவது. முதல்ல பிறந்த உடனே கேட்கறது அது ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையா. சோ இங்கேயே முதல்லயே அந்த அறையை நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடறோம். சோ மேல் ரூம். இப்போ இந்த பிசாசானவன் என்ன பண்றானா, இந்த மேல் ரூம் அப்படின்ற இந்த அறையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறான். சோ மேல் ரூம்ல நிறைய விதமான கண்ணோட்டங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ஆண்களும் நல்லா கவனிக்கணும். சின்ன தம்பிங்க, வாலிபங்க, எல்லாரும், எல்லா ஏஜ்ல இருக்கிற ஆண்களும் நல்லா கவனிக்கணும். ஆண் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருந்த நம்ம அப்பாவோ இல்ல தாத்தாவோ நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ நம்ம தெருவில் இருந்ததான ஒரு ஆளோ யாரோ ஒருத்தர் ஆணுக்கு ஒரு இலக்கணம் சொல்ற மாதிரி ஒருவேளை யோக்கியமா இருந்திருக்கலாம், அயோக்கியமானவங்களாவும் இருந்திருக்கலாம். ஆனா இவங்க 2 பேத்துல உள்ள இம்பாக்ட்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கம் அந்த ஆண் என்கிற அறைக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா போயிருந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ இந்த ஆண் என்ற அறைய தேவன் உருவாக்கின அந்த நியமனத்தின்படி அந்த ஆண் என்கிறதான அறையிலே அந்த நியமனங்கள் சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆணா இருப்போம். ஆனா தேவன் விரும்புகிற ஒரு ஆணாக நம்ம இருக்க மாட்டோம். பொதுவா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்னா கோவப்படணும், அடிக்கணும், உதைக்கணும், பெண்ணை ஒய்ஃபை அடிக்கணும், குடிக்கணும், பார்ட்டி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா ஒரு ஆம்பளை இல்லைங்களா? ஸ்மோக் பண்ணணும். என்னடா உண்மையாலுமே காலேஜில் நடக்கிற ஒரு பியர் ப்ரெஷர் என்ன தெரியுங்களா? ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணல, குடிக்கலன்னா ஈஸியா அவங்கள அபியூஸ் பண்ணுவாங்க. பொம்பளை மாதிரி இருக்கேடா. ஆம்பளைன்னு என்ன பண்ணும்? லைட்டா ஸ்மோக் பண்ணணும். இப்ப பாருங்க, இதுதான் பிசாசு ஆண் என்கிறதான அந்த அறைக்குள்ளாக ஒரு காரியத்தை, ஒரு அடையாளத்தை என்ன பண்றான்? திணிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த ஆண் என்கிறதான அறை ரொம்ப ரொம்ப முக்கியமான அறை. ஏனென்று சொன்னால் இந்த மேனுக்கு தான் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, மேன் தான் ரொம்ப சுப்பீரியர். அதாவது பெண்ணை விட உயர்ந்தவர்னு சொல்ல முடியாது. ஆனா சிருஷ்டிப்புல தேவன் முதல்ல யாரை உருவாக்கினார்? ஆணை தான் முதல்ல உருவாக்கினார். ஏன்னா குடும்பத்திற்கு அவர் தான் தலை. அவர் நிமித்தமா ஒரு ஃபேமிலி உருவாக போகுது. அதனால ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஆணுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆண்கள் நல்லா கவனிக்கணும். அதனால பெண்கள்லாம் நான் கொஞ்ச நேரம் சத்த நேரம் கண்ணை மூடி தூங்குறோங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க எல்லாரும் என்னைய பாருங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தி, உங்க மகனை பத்தி, உங்க தம்பியை பத்தி, உங்க அண்ணனை பத்தி, உங்க மாமாவை பத்தி, உங்க அப்பாவை பத்தி தான் நான் சொல்றேன். சரிங்களா? உங்கள் ஆண் உறவில் யார் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் பெண்கள். அதனால கவனிங்க, ஆண்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் கவனிங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:4. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனாலும் இங்க நல்லா கவனிக்கணும், பிறந்த குழந்தை ஆண் பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸோட பிசாசானவன் என்ன பண்றான்? அந்த ஆண் குழந்தைய எதிரிட்டு வருகிறான். சோ நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அம்மாவுடைய வயிற்றுல இருந்து ஆண்கள் நீங்க நான்லாம் நம்ம அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து பிசாசு நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். பொய் தீமையின் உடன்படிக்கை விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு படை பிறந்து நீங்க கற்ப பையிலிருந்து வெளியே வரும்போதே பிசாசு உங்க மேல கண்ணோட்டமாவே இருந்தான்றது நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஆண் நிமித்தமாக ஒரு ஆளுகையை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. Man is supposed to be a ruler. ஆளுகை செய்யறவனா இருக்கணும். ஆனா நம்ம என்னத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெரிய இந்த ஊரை ஆளுகை செய்யறங்க,
இந்த ஊரு என் சொல் பேச்சு தான் கேட்குங்க, இல்ல நான் சொன்னா இந்த மக்கள்லாம், அந்த ஆளுகை கிடையாது. சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. என்ன ஆளுகை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ்ல நிறைய ஆளுகைகள் இருக்குது. அதை பத்தி நம்ம வேற ஒரு நாள் பேசலாம். ஆனா எல்லா ஆணுக்குமே பிறந்த உடனே ஒரு தாக்கம் என்ன ஆகுதுங்க, நிச்சயமாக உண்டாகிறது. So there is a powerful agenda against a male child. ஆணாய் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நேராக ஒரு பயங்கரமான பிசாசனுடைய தாக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இப்ப குழந்தையா இருக்கிற ஆல்வினா இருக்கலாம், சன்னுவா இருக்கலாம், ஆனாலும் யாரா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையின் மேல பிசாசனுடைய தாக்கங்கள் அதிகமாக அவன் சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கிறான். முதலாவது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அறைக்குள்ள சத்ருவானவன் எப்படி நுழைஞ்சிருவான் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றேன். முதலாவது என்னன்னா, womb rejection. கர்ப்பத்துல உருவாகும் போதே அம்மாவும் அப்பாவும் பிரெக்னன்ட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல பிரெக்னன்ட் ஆயிட்டனே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது பிள்ளை பெத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அந்த டைம்ல அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த டைம்ல பிரெக்னன்ட் ஆன உடனே ஒரு யோசனை வருது. பாத்தீங்களா, இந்த டைம்ல பிரெக்னன்ட் ஆயிட்டனே அப்படின்ன உடனே அந்த உச்சி சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு ரிஜெக்ஷன், ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வருது பாத்தீங்களா. இந்த ஹிண்ட் போதும் கருவில் இருக்கிறதான அந்த குழந்தையை சத்துரு பிடிப்பதற்கு. நான் சொல்றது புரியுதா? அப்ப பிறந்த அந்த நொடியே அந்த குழந்தைனுடைய இருதயத்தில் இருக்கிற 90 அறையில் இருக்கிற ஒரு இருதயத்துக்குள்ள என்ன, ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆக்சுவலி அப்புறம் பெருசாகி பிறந்தோம்னா நம்ம பாசமா பெத்து எடுத்துருவோம், அது வேற. ஆனா அந்த நீங்க பிரெக்னன்ட் ஆனீங்கன்னு சொல்லி அந்த செகண்ட் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா, அது ஒருவேளை ஸ்கேனா இருக்கலாம், டெஸ்டா இருக்கலாம், ஏதோ டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா பிசாசு அந்த ஆண் என்கிற அறைக்குள்ள நுழைஞ்சிருவான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா, அம்மா அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டாம் பொம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சப்போ, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும், ஏன்னா நிறைய ஆம்பளை பிள்ளைங்களாம் என் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைச்சு, ஆனா ஆண் பிள்ளை பிறந்திருக்கும், ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு அப்படின்னு உச்சி கொட்டி சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த நேரம் போதும் அந்த ஆண் என்கிற அறைக்குள்ள பிசாசு நுழைவதற்கு. ரெண்டாவதா. மூன்றாவதா, ஜெண்டர் கன்ஃபியூஷன். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும், நான் ஆம்பளையா பொம்பளையான்னு அந்த குழந்தைக்கே தெரியாது. இவ்விதமான தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஆண் என்கிற அறையில ஒரு அசுத்தாவி உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததா, நான்காவதா, ஒரு ஆண் பாத்தீங்கன்னா, அதாவது ஆம்பளை பிள்ளை வளர வளர பெண்ணை போல தன்மையை அவன் வெளிப்படுத்துவான், ஒரு பெண்ணை போல அவன் பழகுவான். ஒரு ஆம்பளை பையன் வளர வளர ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணானா அவனுடைய ஆண் என்கிற அறையிலே அசுத்தாவி தங்கி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா, இன்னும் இதன் விளைவாக நடக்கிறது என்ன? 4 காரியங்களை சொல்லியிருக்கேன் எப்படி உள்ள வரும்னு. இதன் விளைவாக நடக்கிறது என்னன்னு சொல்றேன். முதலாவது, ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு. அந்த பிள்ளைய யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புறக்கணிப்பு. ரெண்டாவதா, செக்ஷுவல் பெர்வர்ஷன், பால் உறவை குறித்த ஒரு தீமையான ஒரு எண்ணம், செக்ஷுவல் பெர்வர்ஷன். சரிங்களா, பால் உறவை குறித்து ஒரு தவறான எண்ணம். மூன்றாவதா, பெருமை, பிரைடு, பெருமை அந்த பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். அடுத்து மூன்றாவதா, ஹோமோசெக்சுவாலிட்டி, ஆண் புணர்ச்சிக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பெண்களை பார்த்தா அட்ராக்ட் ஆக மாட்டானுங்க, ஆண்களை பார்த்தா அட்ராக்ட் ஆவாங்க. அடுத்ததா, ரிபெல்லியன், முரட்டாட்டம். அடுத்ததாக, சக்குபிஸ் ஸ்பிரிட்ஸ், கனவுல பெண்கள் உறவு கொள்வது போல கனவு வருது. ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். கனவுல ஆண்கள் பெண்கள், பெண்களுக்கு ஆண்களை போல உறவு கொள்வது, ஆண்களுக்கு பெண்களை போல கனவுல உறவு கொள்வது. இந்த ஆவி பேரு சக்குபிஸ் என்று சொல்லுவோம். இந்த சக்குபிஸ்னுடைய தாக்கங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கும். குழந்தைகள் எல்லாமே கவனிக்கிட்டோம், அவங்க எல்லாருக்குமே தேவை. சரிங்களா, அதோட எல்லாருமே கவனிக்கிட்டோம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் நிறைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இருக்குது. ஸோ ஆகையினாலே முதல் அறை என்னதுங்க? ஆண்கள் நல்லா சொல்லுங்க. முதல் அறை என்ன சொன்னேன்? ஆண் என்கிற அறை. அந்த அறையில பிசாசு எப்படி எப்படிலாம் நுழைஞ்சிருக்கிறான்னு சொன்னேன். அடுத்ததா, அது நுழைஞ்சதுனால என்னென்ன தீமைகள் வெளிப்படும்ன்றத சொல்லி இருக்கிறேன். இப்போ ஆண்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்து மேல கையை வச்சு நான் சொல்ற ஜெபத்தை பின்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, நான் உம்முடைய மகன், நீர் என்னை பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான விதமாய் என்னை ஒரு ஆணாக உண்டாக்கினீர். ஒரு ஆணாக நான் உம்மை
கனப்படுத்தி நான் நிறைவேற்ற வேண்டிய எல்லா நோக்கமும் உம்முடைய திட்டமும் நீர் எனக்குள் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னில் கிறிஸ்துவின் ஆள் தத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய எல்லா பகுதிகளிலும் அதை நான் செய்ய முடியாமல் தடை செய்கிற இருதயத்தின் அறைகளில் மறைந்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சகல பரம்பரை சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறேன். எனக்கு ஆண் என்கிறதான அடையாளத்தை கொடுக்கிற அந்த அறையில் மறைந்திருக்கும் சகல அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் எனது சரீரத்தை விட்டு இருதயத்தின் அறைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்ப முதல் அறை என்ன கிளீன் பண்ணியிருக்கிறோம்? ஆண் என்கிற அறை. இரண்டாவது ஒரு அறை, ஆண்கள் நல்லா கவனிக்கணும், இது கணவன் என்கிறதான அறை, த ஹஸ்பண்ட் ரூம். ஒருவேளை கணவன் ஆனவங்க இருப்பாங்க, இல்லை கணவன் ஆக போற தம்பிங்க இருக்கலாம், இல்லை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்றவங்க கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை மாற்றுவார், அது எப்படின்னு தெரியல, கர்த்தர் உங்களை அழைத்தால் இப்போ பொறுத்து இருக்குது. சரி, கணவன் என்கிறதான அறை இருக்கிறது. இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும் பொழுது முதலாவது அவனுக்கு, அதாவது ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கின உடனே அவனுக்கு முதல் வந்த அடையாளம் கணவன் என்கிற அடையாளமா, தகப்பன் என்கிற அடையாளமா? பிள்ளை காயின் ஆபேல் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்னவா மாறினான்? அப்பாவா மாறினான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்னவா தான் இருந்தான்? கணவனாக, ஏவாளுக்கு ஒரு துணையாக அவன் இருந்தான். புரியுதுங்களா? சோ அப்போ இந்த கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இதுல பாத்தீங்கன்னா அந்த ரோல் மாறிடும். என்ன ரோல்னா, அப்பாவுக்கு குழந்தை பிறந்த உடனே ஹஸ்பண்ட் ரூமை மறந்துடுவார் அவரு. நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்களேன், ஆண்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்பா பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் அவரு ஆண் அப்படின்றது இருக்கும், ஹஸ்பண்ட்ன்றதை மறந்து ஃபாதர்ன்ற ரூமுக்கு போயிடுவார். அதை பத்தி அடுத்து நான் சொல்ல போறேன், ஃபாதர் ரூம் அப்படின்றது. சரிங்களா? சோ ஃபாதர் ரூமுக்கு போயிடுறதுனால என்ன நடக்குதுன்னா, ஹஸ்பண்ட் ரூம்ல பிரச்சனை வந்துருது. அப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். சரியா மனைவிக்கு ஹஸ்பண்ட் ரூம்ல இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல இடம் கொடுக்கணும், மகளுக்கு இல்ல மகனுக்கு ஃபாதர் ரூம்ல இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல இடம் கொடுக்கணும். இப்ப இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பிசாசு உள்ள பூந்துக்குவான், அந்த ரூம்குள்ள உட்காந்துருவான். அப்புறம் நீங்க அவனை வெளியே தரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? இப்ப ரெண்டாவது நாம் பார்க்கிறது என்னன்னா, ஹஸ்பண்ட் ரூம். இப்ப கர்த்தர் ஆதாமுக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தினார். அப்போ இந்த துணை ஏற்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, எனக்கு பிறக்கிறதான என் பிள்ளை, நல்லா கவனிக்கணும் ஆண்கள், நல்லா கவனிங்க, உங்களுக்கு பிறந்த உங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்கன்னா, ஒரு கணவனாய் மனைவியை நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படின்றது, அப்பாவா கணவனா நீங்க உங்க மனைவியை நேசிச்சு உங்க பையனுக்கோ உங்க பிள்ளைக்கோ நீங்க என்ன பண்றீங்க? மாதிரியை கற்று தருகிறீர்கள். உங்கள் பிள்ளை முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை எப்படி நேசிக்கணும்ன்றத பிள்ளை யாருக்கிட்ட கத்துக்கணும்? அப்பா கிட்ட தான் கத்துக்கணும். அதை நம்ம சரியா செய்யல, அதனாலதான் நம்ம நிறைய நேரம் ஹஸ்பண்ட் ரூமை விட்டுட்டு ஃபாதர் ரூமுக்கு போயிடுறாங்க. ஃபாதர் ரூம் பத்தி நான் இன்னைக்கு டீடைலா பேச போறது இல்ல, நான் சும்மா சொல்றேன். ஆனா இந்த ஃபாதர் ரூம்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு என்ன முன்னுதாரணம் இருக்காது தெரியுமா? ஹஸ்பண்டா ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு உங்க பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. ஏங்க, ஒருத்தர் நமக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருந்தா தானே அவங்கள போல மாறணும்னு நம்ம நினைப்போம். அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மையான ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்றது நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பிள்ளைங்களால ஒரிஜினலான உண்மையான ஹஸ்பண்டா இருக்க முடியாது. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாதிரியான ஒரு கணவனாக நீங்கள் இருக்கிறீர்கள். So your children are watching how good husband you are to your wife. உங்கள் மனைவிக்கு எப்படிப்பட்ட நல்ல கணவனா இருக்கிறீங்கன்றத உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நீங்க மறந்து விடக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இந்த பிசாசனுடைய தாக்கங்கள் இவ்விதமான இந்த ஹஸ்பண்ட் ரூம்ல போய் மறைஞ்சிருக்கும். இந்த ஹஸ்பண்ட் ரூம்ல மறைஞ்சிருந்து அநேக பிரச்சனைகளை குடும்ப உறவுகளிலே இந்த அசுத்தாவிகள் செய்து கொண்டிருக்கும். இதுல இந்த அறைகளிலே
அசுத்தாவிகள் இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ன்றதை நான் முதலாவது சொல்றேன். முதலாவது ஃபெயிலியர். அவங்களுடைய இருதயத்தில் அந்த கணவன் என்கிற அறையில அசுத்தாவி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் தாங்கள் தோற்று போனவர்கள் என்கிறதான எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த அறை அந்த கணவன்ற அறையில இருக்கிற பிசாசை நீங்க வெளியேற்றணும். இதெல்லாம் பிசாசு இல்லைங்க, இதெல்லாம் சும்மா கிடையாது. நீங்க மன பிரம்மன்னா நீங்க மன பிரம்மையிலே இருக்க வேண்டியதான். அசுத்தாவியை வெளிப்படுத்தி வெளியே துரத்தலனா டெலிவரன்ஸ் வரவே வராது. அதனால முதலாவது ஃபெயிலியர், தோல்வி. எப்பயுமே தோல்வி மனப்பான்மையே இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவதா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த ஹஸ்பண்ட் ரூம்ல பிசாசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது, கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஒரு கோழையான ஒரு ஹஸ்பண்டா இருப்பார் அவர். ஹஸ்பண்டால டெசிஷனை தீர்மானமே எடுக்க முடியாது. அப்போ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் ரூம்ல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து மூன்றாவதா குடும்பத்தினுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை என் சம்பாத்தியத்தினால என் குடும்பத்தை பராமரிக்க முடியுமான்ற சந்தேகம் வரும் பொழுது, நல்லா கவனிக்கணும், இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ரூம்ல என்ன இருக்கு? பிசாசுடைய தாக்கங்கள் இருக்கு. நான் அது மட்டும் சொல்லவே மாட்டீங்க. என்ன இருக்குன்னு கேட்குற, யாருமே சொல்லவே மாட்டேன்றீங்க. உங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு யாரும் ஒத்துக்கவே மாட்டீங்க போல. சரி, நீங்க ஒத்துக்கல, நான் ஒத்துக்கிறேன். என் இருதயத்துக்குள்ள நிறைய பிசாசு இருக்குது, நான் அதை வெளியே துரத்திக்கிட்டே இருக்கேன் டெய்லிக்கும். ஆகையினால இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் என் வழியை பார்த்துட்டு நான் போறேன். நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, எனக்கு சுத்திகரிப்பு அவசியம். நீங்க சுத்திகரிப்புல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லியாச்சு. இதுக்கு மேல கேட்டு கீழ்படிறதும் கீழ்படியதும் உங்க கையில் இருக்குது. சரி, மூன்றாவதா. நான்காவதா அன்டைம்லி டெத். பிள்ளை எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, ஒருவேளை நான் சீக்கிரமா செத்து போயிடுவேனோ. ஒண்ணு இல்ல. ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா. ஓகே, ஒண்ணு இல்ல. ஸ்தோத்திரம். டிமானிக் மேனிஃபெஸ்டேஷன், பிசாசுடைய தாக்கங்கள். ஒண்ணு இல்ல, ஜோம் பண்ணலாம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா தாக்கங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கை நீட்டுங்க, தயவு செஞ்சு கை நீட்டுங்க குழந்தைக்கு நேரா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவிகள், இவனுடைய அறைகளில் இருந்து தங்கி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எந்த அறையில் நீ தங்கி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே எந்த அறையிலே தங்கி கொண்டிருந்து பலவீனத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஓ, ஆண் என்கிறதான அறை, கணவன் என்கிறதான அறை, மகன் என்கிறதான அறை, எந்த அறையில் நீ தங்கியிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலை இருதயத்தின் அறைகளில் உண்டாகட்டும்பா. இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக நீர் பாய்ந்து செல்வீராக. இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக நீர் பாய்ந்து செல்வீராக. நீர் பாய்ந்து செல்லோ. உம்முடைய பிரசன்னம் ஊடுருவட்டும், உம்முடைய பிரசன்னம் ஊடுருவி செல்லட்டும். ஓ ராபாடானா ஷாகாடோரோ ஹல்கடோரியா ஷஹல்கடோனா. ஓ in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினி இருதயத்தினுடைய ஒவ்வொரு அறைக்குள்ளும் பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஓ, அசுத்தாவிகள் வெளியேறட்டும், மறைந்திருக்கிற வல்லமைகள் வெளியேறட்டும். இதுவரைக்கும் தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்ததான அசுத்தாவியே, இனி மகனுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு நீ வெளியேறுவாயாக என்று சொல்லுகிறேன். You have no power over Charun in the name of Jesus. சருண் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. சருண் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். சருண் இயேசுவுக்கு சொந்தம். அவனுடைய அறைகள் இயேசுவுக்கு சொந்தம். இருதயத்தின் அறைகள் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு இவனுடைய இருதயத்திலே ராஜாவாக இருக்கிறார். ஆகையினாலே இவனுடைய அறைகளிலே காணப்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எல்லாரும் கரங்களை நீட்டுங்க, தயவு செஞ்சு நீட்டுங்க. ப்ளீஸ் ப்ரே, ஜெபிங்க. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. கர்த்தாவே, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இவனுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் கட்டி வச்சிருக்கிற எல்லா சுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. in the name of Jesus.
தாவே சுகத்தை தாங்க, சுகத்தை தாங்க. அடிமைத்தனங்களை ஏற்படுத்தி இவ்விதமான காரியங்களை ஒரு ஜெனரேஷனல் பேட்டர்னா மகனுடைய சிந்தையில மாற்றிக்கொண்டிருக்கிற அசுத்த ஆவியே, உன்னுடைய தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. எல்லா டிமானிக் பொசஷன், எல்லா டிமானிக் அப்ரஷன் இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு மண்டலங்கள், திசுக்கள், எலும்புகள், முதுகு தண்டுவடம், விரல்கள் எங்க நீ தங்கியிருந்தாலும் பரவாயில்ல, கண்களிலே தங்கி இருக்கலாம், நாசியிலே தங்கி இருக்கலாம், வாயிலே தங்கி இருக்கலாம், காதுகளிலே தங்கி இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த உறுப்புகள் வழியாக நீ உள்ள நுழைந்திருந்தாலோ இப்பொழுது உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, உன்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றையோ, உன்னுடைய எல்லா கிரியைகள் எல்லாவற்றையோ இருதயத்தினுடைய அறைகளை விட்டு அவயவங்கள் வழியாக வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ, in the name of Jesus, let there be a complete deliverance. முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். ஜீசஸ், in the name of Jesus. கர்த்தர் முழுமையான ஒரு விடுதலை தர உண்மை உள்ளவர். come on, come on. oh yes, yes, yes. கொன்னர ஃபேன்ல படுக்க வைங்க, கொன்னர ஃபேன்ல படுக்க வைங்க, கொன்னர படுக்க வைங்க. ஜீசஸ், ஹalleluya. ஏற்கனவே அவனுக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்கும்போது விதமா ஆனிச்சு, ஃபிட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணோம். ஒரு பயங்கரமான ஒரு ஆவியினுடைய தாக்கம் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆகினாலே கர்த்தர் அவனுக்கு விடுதலை தரணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பேச பேச நிறைய அசுத்தங்கள் வெளியே போகும். ஆகினாலே நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நிச்சயமா பிள்ளைகளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அநேக அசுத்தங்களை கர்த்தர் வெளியேற்றுவார். இது ஒரு பிசாசனுடைய தெளிவான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இருதயத்தின் அறைகளை சுத்திகரிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சரி, நம்ம செய்திக்கு நேரம் வருவோம். திரும்ப கவலைப்பட வேண்டாம், பிள்ளை சரியாயிடுவான். கர்த்தர் அவன் மேல கிருபையா இருக்கிறார். அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லைங்களா, 4வது அன்டைம்லி டெத். காலத்துக்கு முன்னதாக மரிக்கிற ஒரு பயம் அந்த கணவன் என்கிற அறையில் இருக்கும். ஐயோ, டைமுக்கு முன்னாடி செத்துட்டோம்னா என்ன பண்றது? நம்ம நல்லா போயிட்டு இருக்குதே, நம்ம மனைவியை யாரு பார்த்துப்பா, பிள்ளைங்களை யாரு பார்த்துப்பா அப்படின்ற பயம் கணவனோட இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ரூம்ல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக ஸ்பௌசல் ரிஜெக்ஷன். அவங்கள தங்களுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனைவி ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க மேல கசப்போடையே இருப்பாங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கசப்பு தன்மை இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அறைக்குள்ள, கணவன் என்கிற அறைக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. அடுத்ததாக சோம்பேறித்தனம், லேசினஸ். அந்த கணவனால போய் வேலை செய்யவே முடியாது. எங்க போனாலும் அவரு வேலையில உருப்படியாவே இருக்க மாட்டார். அவர் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டார். வேலையை விட்டு வேலை தாவிக்கிட்டே இருப்பாரு. அவரால் உருப்படியா குடும்பத்துக்கு சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. இவ்விதமான தாக்கங்கள் இருந்தா கணவன் அறையிலே அசுத்தாவின் தாக்கங்கள் இருக்கிறது. அடுத்ததாக காரியங்களை தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம். எல்லா காரியத்தையுமே உடனடியாக செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் கால தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஒரு கணவனால செஞ்சு முடிக்கவே முடியாது, தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன். அடுத்ததாக லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உந்து சக்தியா சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அவங்களா தானா என்ன பண்ண முடியாது, அவங்களால செய்ய முடியாது. இவ்விதமாய் தாக்கம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கணவன் என்கிற அறையில பிசாசின் தாக்கங்கள் இருக்கிறது. அடுத்ததாக கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது. எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே இருப்பாங்க ஒரு சில கணவர்கள் ஏன் சில நேரங்களில் மனைவியோடு இருக்கும்போது கூட வேறொரு பெண்ணோடு இருப்பதை போல கற்பனை செய்து கொள்வார்கள். இது எல்லாமே அந்த கணவன் என்கிறதான அறையிலே சத்ருவானவன் தங்கி இருக்கிறதான அடையாளமாக இருக்கிறது. ஸோ ஆகையினால இவ்விதமான காரியங்கள் இந்த கணவன் அறையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றப்படும்படியாக நாம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கணவன்மார்கள் இனிமே கணவன் ஆக போறவங்க யாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, இப்ப இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய மகளுக்கு கணவனாக இருக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று இன்று நான் அறிந்து கொண்டேன். இந்த பகுதியில் நீர் இந்த நாளில் ஒரு சுத்திகரிப்பை ஆரம்பியும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த கணவன் என்ற அறையில் தங்கியிருக்கும் எல்லா அசுத்த ஆவிகளையும் நீர் உம்முடைய வெளிச்சத்தினால் வெளியே கொண்டு வருவீராக. இவ்விதமாய் இந்த அறைக்குள் தங்கியிருக்கும் எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தின் அறைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அசுத்த ஆவியே, இந்த
கணவன் என்ற அறையில் உனக்கு சொந்தமான எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் தூக்கி வெளியே எறிந்து போடுகிறேன். பிதாவாகிய தேவனே, இந்த அறையில் சுகத்தையும் இழந்து போன எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, இந்த அறையில் இருக்கும் சகலவற்றையும் நீர் ஒழுங்குபடுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ரெண்டு அறைகளை பார்த்திருக்கிறோம். முதலாவது ஆண் என்கிறதான அறை, இரண்டாவதா கணவன் என்கிறதான அறை, மூன்றாவதா மகன் என்கிறதான அறை. இதை பார்த்துட்டு பெண்களுடைய காரியங்களை பத்தி பார்க்க போறோம். மகன் என்கிறதான அறை. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அப்பாவுக்கு என்னவா தான் இருக்கோம். அவரோட அப்பா இருக்கான், அல்ல அப்பா இறந்து போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பார்ட்ல நம்ம என்ன ரோல் வகிச்சிருக்கிறோம். மகன் என்கிறதான ஒரு 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 உறவை நமக்கு உண்டு. அப்போ இந்த மகன் என்கிறதான அறையிலுமே நிறைய தாக்கங்கள், பிசாசனுடைய ஆவியின் தாக்கங்கள் இந்த அறைகளிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இவ்விதமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த மகன்ற அறையில பிசாசோடையே நம்ம அந்த பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளால நல்ல கணவனாக இருக்க முடியாது, நல்ல ஆணாக இருக்க முடியாது. ஸோ பேசிக்கே எங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது, இந்த மகன் என்கிறதான அறையிலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஸோ எதன் நிமித்தமா இந்த அறைக்குள்ளாக பிசாசு வருது அப்படின்னா, முதலாவது கண்டு கொள்ளாதது, அபேண்டன்மெண்ட். யாரோ கைவிட்டுட்டு போயிருப்பாங்க, அப்பா கண்டிருக்கவே மாட்டாரு, இல்ல அம்மாவுடைய அன்பு கிடைச்சிருக்காது, அப்பாவுடைய அன்பு கிடைச்சிருக்காது. அவ்விதமான அன்பு இல்லைன்னா அந்த குழந்தையினுடைய இந்த அறைக்குள் அசுத்தாவிகள் நுழையும், முதலாவது. அடுத்து ரெண்டாவதா அந்த மகனை புறக்கணித்தது. அந்த குழந்தை வளர்ற டைம்ல அதை புறக்கணிச்சிருப்பாங்க, ரிஜெக்ஷன் புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் 4 பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5வது பிள்ளை பிறந்தோன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வரிசையா 4 பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளை என்னத்தை போய் கவனிச்சுக்கிட்டு அதுவா வளர்ந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் பெற்றெடுத்தவங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, ரிஜெக்ஷன். அடுத்து மூன்றாவதா பார்த்தீங்கன்னா தங்களை குறித்தே எண்ணிக்கொள்கிறதான தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை ஆண்களுடைய இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னா மகன் என்கிறதான அறையிலே அசுத்தாவி தங்கி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நான்காவதாக அவர்கள் உற்சாகம் இழந்தவர்களாக இருப்பார்கள், லேக் ஆஃப் எந்தூசியாசம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுறுசுறுப்பே இருக்காது, எல்லா காரியமுமே அப்படியே சோம்பலா இருப்பாங்க. ஆகையினாலே அவங்களுடைய மகன் என்கிறதான அறையிலே இவ்விதமான தாக்கங்கள் இருக்கிறதுன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர்கள் எதையுமே நேர்த்தியாக, அதாவது முழுசா செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. they have the habit of quitting. எல்லாத்தையுமே பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. எதையுமே ஆரம்பிச்சாங்கன்னா முழுசா செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மகன் என்கிறதான அறையிலே அசுத்தாவி தங்கி இருக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியம், இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், அதையும் நான் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய பேர் என்னன்னா அடக்கி வைக்கப்பட்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அரஸ்டட் டெவலப்மெண்ட். என்ன அர்த்தம்னா உடம்பு ஆள் மாதிரி பெரிய ஆம்பளை மாதிரி வளர்ந்துருக்கும், ஆனா மூலப்பகுதி குழந்தை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா மகன் என்கிறதான அறையிலே அசுத்தாவி தங்கி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு பவுல் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். ஜீசஸ், நம்ம ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெப நிலையிலேயே இருங்க. 1 கொரிந்தியர் 13:11 சேர்ந்து வாசிப்போமா? நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ குழந்தை வளர்ச்சியிலிருந்து பூரண புருஷன் என்கிறதான வளர்ச்சிக்கு ஒரு ஆண் வளரணும். ஆனா உடம்பு மட்டும் வளர்ந்து மூளை வளரலன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா மகன் என்கிறதான அறையிலே அரஸ்டட் டெவலப்மெண்ட், அடக்கி வைக்கப்பட்ட வளர்ச்சி என்கிறதான ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு தாக்கம் அந்த மகனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த அரஸ்டட் டெவலப்மெண்ட் உங்களுக்குள்ள இருக்குதான்றதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் நான் சொல்றேன் பாருங்களேன். சின்ன சின்ன ஆண்கள் நல்லா கவனிக்கணும், ஏன்னா பிரத்யேகமா நமக்காகவே இதை நான் பேசுறேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு ஆணுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவர் இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். மூலப்பகுதியில் அவர் இன்னும் வளரலன்னு அர்த்தம். உண்மையா தானே சொல்றேன், சரிங்களா? ஒருவேளை அது நானா கூட இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவங்களை யாரும் பின் பாயிண்ட்லாம் பண்ணி சொல்ல. ஆனா ஒரு ஆண் சின்ன சின்ன குழந்தை, அது சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படுறாரு, அவர்கிட்ட மெச்சூரிட்டி இல்லைன்னா அவர்கிட்ட அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. அவர் இந்த அரஸ்டட் டெவலப்மெண்ட், அடக்கி வைக்கப்பட்ட வளர்ச்சியில அவர் இருக்கிறார்.
இன்னொன்னு. ரெண்டாவது, கோவத்துல அந்த ஹஸ்பண்ட், அது ஆணோ ஹஸ்பண்டோ, பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ரொம்ப கோவத்துல உடைக்கிறாரு, இல்ல பொருளை தூக்கி போடுறாருன்னா கண்டிப்பா அவருடைய அந்த அறையிலே சத்துருவனுடைய தாக்கங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு விஷயம் சொன்னா அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. என்னமோ நிறைய சொல்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், இதை போய் அதை இங்க போய் அங்க வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சிம்பிளான விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்னா ஒரு எளிமையான ஒரு கட்டளையை கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக, கடினமான தீர்மானங்களை அவர்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா உடனே அவங்களால என்ன பண்ண முடியாது, தீர்மானத்தை எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இன்னும் மனதளவிலே அவர்களுக்கு வளர்ச்சி, பூரண புருஷனா மாறுற அளவுக்கு வளர்ச்சி இல்லாத அளவுக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், அந்த அறையை அடக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவேளை அது நாம இருக்கலாம், நம்ம குழந்தையா இருக்கலாம், உங்களுக்கு பிறக்க போற பையனா இருக்கலாம். ஸோ ஆகையினாலே உங்க வீட்டில் எந்த ஆண் அப்படி இருந்தாலும், லேடிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க வீட்டில் எந்த ஆண் இவ்விதமா பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அந்த அறைக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே பிடிவாதமா இருக்கிற ஆண்டவரே அவனை மாத்துங்க. அந்த ஜெபம் வந்து நம்ம ஜெனரல் பிரேயர், பொதுவான ஜெபம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவன் நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரு, சும்மா சண்டை போடுறவங்களா இல்லாம நம்மளை ஸ்னைப்பரா மாத்திருக்காரு. ஸ்னைப்பருடைய வேலை என்ன, தூர இடத்துல இருந்து குறிப்பிட்ட பிரச்சனையை குறிப்பாத்து டார்கெட்டை மாத்திரம் பார்த்து சுட்டு கொள்றது தான் ஸ்னைப்பருடைய வேலை. அதே மாதிரி தான் இப்ப நம்முடைய குடும்பத்துல உங்க பிள்ளைகள், அது ஆண்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த பிரச்சனையோடு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்காக இந்த அறைக்காக நீங்க ஜெபிக்கணும். சரிங்களா? சும்மா ஜெபம் பண்றது வேற. ஆண்டவரே ஆண் என்கிறதான அறையை அவனுக்கு நீங்க சுத்தப்படுத்துங்க, கணவன் என்கிற அறையை அவனுக்கு சுத்தப்படுத்துங்க, மகன் என்கிறதான அறையிலே ஒரு சுத்தம் ஏற்படுவதாக என்று சொல்லி பிள்ளைகளுக்காக, ரொம்ப முக்கியமா ஆண் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்களும் என்ன பண்ணணும், ஆண்களும் உங்களுடைய இருதயத்துல நீங்க சுத்திகரிப்புக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வைங்க. ஆண்கள் எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனே, கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன். பிதாவாகிய தேவனே, என்னுடைய இருதயத்தில் அடக்கி வைக்கப்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தும் அசுத்த ஆவிகள் மகன் என்ற அறையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இந்த அறையில் காணப்படும் முரட்டாட்டம், கோபம், கடின இருதயம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த அறையை சுத்திகரித்து ஒழுங்குபடுத்துவீராக. பிதாவாகிய தேவனே, மகன் என்ற என்னுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள எனக்கு வெளிப்பாடும் கிருபையும் தாரும். நீர் என்னுடைய தகப்பன். ஆகவே இந்த உண்மையில், சத்தியத்தில் என் வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்கள் எல்லாம் நடக்க எனக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சோ ஆண்கள் 3 அறைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது ஆண் என்கிற அறை, கணவன் என்கிற அறை, மகன் என்கிறதான அறை. இப்ப பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பெண்கள் நல்ல கவனமாக நீங்க கவனிக்கணும். சரி, பெண்கள் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சும்மா சொல்லலாம் நம்ம. ஆனா உண்மையாலுமே பெண்கள் ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்று சொன்னால், கர்த்தர் உருவாக்கின விதத்திலே அவங்க ரொம்ப விசேஷமானவங்க. ஆண்களை விட பெண்கள் ஒரு படி, அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய சரீரத்தின் அமைப்பா இருக்கலாம், அவங்களுடைய சுபாவமாக இருக்கலாம், அவங்களை குறித்து கர்த்தர் உருவாக்கின விதம் ஆணை விட ஒரு பெண் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா? நீ நிறைய பேர் அந்த குழந்தைக்காக இன்னும் அந்த குழந்தை சரியாயிடுவான். சரிங்களா? அவனை பத்தி யோசிக்காதீங்க. நிறைய பெண்கள்லாம் என்ன தாய்மார்கள் இல்லையா, ஐயோ அந்த குழந்தைக்கு என்னாச்சு, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? அது ஒன்றும் ஆகாது. அது ஒரு அசுத்தாவியனுடைய ஒரு தாக்கம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. முழு கவனத்தோடு இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகேவா? சரி, கவனிங்க. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பெண் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, ஆணினுடைய ஏவாள் எப்படி உருவாக்கினார் தேவன்? விலா எலும்புல இருந்து எடுத்து உருவாக்கிட்டு அவங்களையும் மண்ணுனால தான் உருவாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சில டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, முதலாவது தன்னுடைய கணவனுக்கு நல்ல துணையாக இருப்பது. இன்னொன்னு ஒரு சில 3 முக்கியமான காரியங்களை அவர் சொல்றாரு. அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்க போறோம். ஆனா இந்த பெண் வந்து ரொம்ப விசேஷமானவங்க. எந்த அளவுக்கு விசேஷம்னா, தேவ தூதர்கள் கூட பெண்களை பார்த்து ஆசைப்படுறாங்களாம். நல்லா கவனிக்கணும். பைபிள் அதுக்கு வசனம் இருக்குன்னா வாசிக்க போறோம். தேவ தூதர்களும்
ஏங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறது வேற, அது வந்து ஹியூமன் நேச்சர், அது சின்ஃபுல் நேச்சர்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு தேவ தூதன் ஒரு பெண்ணை இச்சிக்க முடியுமா? முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:10. வாசிக்கலாமா? ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். திரும்ப வாசிப்போம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். என்ன அந்த வசனம்? பால் வந்து இந்த கொரிந்தியருக்கு எழுதும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்றார். சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் கண்டிப்பாக தலையில் என்ன பண்ணணும்? முக்காடு போட்டிருக்கணும். அது என்னத்துக்காக அப்படின்னா, நீங்க ஆராதிக்கும் போது உங்க ஆராதனையில தேவ தூதர்களும் வந்து இருப்பாங்க. அப்ப தேவ தூதர்களுடைய கண்களுக்கு பெண்ணினுடைய முடி இருக்கு இல்லையா, முடி, அது இச்சிக்கத்தக்க விதமாய் இருக்க கூடாதபடிக்கு அதை எதனால மூடணும்? முக்காடினாலே நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஏங்க பெண் லேடிஸ் புரியுதுங்களா இல்லைங்களா? அக்காங்க தங்கச்சிங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையா? லேடிஸ் உங்களுக்கு முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடி வந்து தேவ தூதன் கூட பார்த்து இச்சிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த அமைப்பை அப்படி அந்த டிசைன்ல தான் பெண்களை உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆன் பால் என்ன சொல்றாரு? பெண்கள் தங்களை முக்காடிட்டு கொள்ள வேண்டும். when you are in a prayer time, சர்ச்சிலையோ ஆராதனையில இருக்கும்போது பெண்கள் முக்காடிட்டு கொள்ளணும். ஏன்னா ஆராதிக்கும் போது இங்க யார் இருக்கிறா? தேவ பிரசன்னம் இருக்குது. அதே நேரத்தில் தேவ தூதர்களும் இருக்கிறாங்க. தேவ தூதன் ஒரு பெண்ணை பார்த்து இச்சிக்க கூடாதபடிக்கு இருக்கணும்னா தன்னுடைய முடிய ஒரு பெண் என்ன பண்ணும்? கவர் பண்ணிக்கணும். என்னங்க இவ்வளவு நாள் இது வந்து எனக்கு யாருமே சொல்லியே கொடுக்கலன்னு நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க. உங்க பார்வையெல்லாம் அப்படிதான் இருக்குது. உண்மை இதுதான். சோ பெண்களை கர்த்தர் உருவாக்கும் போதே ரொம்ப ரொம்ப யூனிக்கா, வித்தியாசமானவங்களா, ரொம்ப பிரத்யேகமானவங்களா பெண்களை உருவாக்கினார். ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து, அதாவது பெண்களை பத்தி அதிகமா பேசப்படாதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் தரலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஆனா தேவன் ஏவாளை உருவாக்கின அந்த விதத்திலேயே பார்க்கும்பொழுது கர்த்தர் ஒரு பெண்ணை ரொம்ப பிரத்யேகமாக உருவாக்கினார். சரிங்களா? சோ ஒரு அதனாலதான் ஒரு அந்த அந்த பெண்ணுடைய நம்பாளுங்க சொல்லுவாங்க, பெண் சாபம் பொல்லாதது. இப்படிலாம் நிறைய நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்ம ஆட்கள் வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அவங்கள அப்படியே பெரிய பெண் தெய்வமா மாத்திடுவாங்க. சரிங்களா? ஒரு சில லேடிஸை பெண் தெய்வமா மாத்திடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. பெண்களும் தேவனால உருவாக்கப்பட்டவங்க தான், ஆணை போல. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கண்டிப்பா பெண்கள். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப யூனிக்கானவங்க. அதனாலதான் சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போன உடனே டைரக்டா ஆதாம் கிட்ட பேசினாம யார்கிட்ட போய் பேசினான்? ஏவாள் கிட்ட போய் பேசினான். ஏன்? அவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க விழுந்துட்டாங்கன்னா ஆதாம் என்ன ஆயிடுவாரு? விழுந்துருவாரு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க முக்கியம் இல்லைன்னு, ஆனா வீட்டுல பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாக்கள் முக்கியம், தங்கச்சிகள், அக்காக்கள், பாட்டிகள், நீங்க எந்த ரோல்ல இருந்தாலும் சரி, ஆயாவா இருந்தாலும் சரி, நீங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பங்கு உங்க குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பிரதானமான ஒரு பர்சன். பிசாசு உங்க குடும்பத்தை தொடர்றதுக்கு உங்க மூலியமா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை பத்தி 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சோ பெண்கள் தங்களுடைய அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். சோ முதலாவது அதே மாதிரி நம்ம பார்க்க போறது ஃபீமேல் ரூம். உங்களுக்கும் அறைகள் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு ஆண் என்கிற அறை இருந்த மாதிரி உங்களுக்கு பெண் என்கிறதான அறை ஒன்று இருக்குது. அந்த அறையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த அறையை பத்தி நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இந்த பெண்கள் மூலமாக செய்யப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் பொழுது ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆணுக்கு துணையா அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாருன்னா மிருகங்கள்லாம் கூட்டு வந்தார். பார்த்துருக்கிறீங்களா? அந்த வசனத்தை 2வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, தெரியும். இவனுக்கு நல்ல ஆதாமுக்கோ இன்னும் நல்ல துணை ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன இருக்குன்னா, ஆதாம் கூட்டு போய் மிருகங்கள்லாம் பார்க்க வைப்பாரு. ஆதாம் என்ன பண்றாரு? போய் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லும், ஆனால் ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை இன்னும் உண்டாயிருக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் ஏவாளை உருவாக்குனார். சொல்றது புரியுதா? சோ ஆதாம் தன்னுடைய கம்பேட்டபிலிட்டியை அனிமல்ஸ் கிட்ட கண்டுபிடிப்பானான்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா ஆதாம் தான் தேவனுடைய பெர்ஃபெக்டான ஒரு சிருஷ்டிப்பாச்சே. அவன் எப்படி போய் அனிமல் கிட்ட போய் அவனுடைய பெட்டர் ஹாஃபை தேட முடியும்? சோ முடியல. அதனால பேரை மட்டும் வச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு? தேவன் ஆதாமுக்கு நல்ல நித்திரையை வர வச்சு
நான் சொல்றதுக்கு படிச்சது தானே நன்மை, புதுசா கதை சொல்ற மாதிரி பாக்குறீங்க. ஆதாமுக்கு நல்ல நித்திரையை வர வச்சு அவனுடைய விலா எலும்புல இருந்து தேவன் யாரை உருவாக்குனாரு? ஏவாளை உருவாக்குனார். சோ ஏவாளை உருவாக்கும் பொழுது கர்த்தர் பிரத்யேகமான டாஸ்க். என்ன டாஸ்க்? ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். அந்த துணையா இருக்கணும்னா, ஆதாமுக்கு ஏற்ற துணைனா இந்த துணைக்கு இருதயத்துல ஒரு ரூம் இருக்கணும். அந்த ரூம் பேர் என்னது? பெண் என்கிறதான அறை. இப்போ இந்த ஆணுக்கு இன்னொரு ஆண் அறை இருக்கிற ஒரு மனுஷனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம உலகம் அந்த அட்டூழியத்தை தான் பண்ணுது. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அசிங்கம், ஒரு அவல நிலை. இதை போய் சொன்னோம்னா நீங்க என்னுடைய இருதயத்தை காயப்படுத்துறீங்க, நீ புண்படுத்துற மாதிரி பேசுறீங்க, அடிச்சு துரத்தணும் அவங்கெல்லாம். எமோஷன், பெரிய எமோஷன் ஆவாங்க இந்த மாதிரிலாம் பேசணும்னா. நீங்க என்னுடைய இருதயத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. எனக்கு பெண்ணை பார்த்தா எனக்கு ஈர்ப்பே வரல, எனக்கு ஆணை பார்த்தா தான் ஈர்ப்பு வருது. சரிங்களா? ரொம்ப கோவம் வரும் நமக்குலாம் அந்த மாதிரி பேசணும். ஏன்னா அது பயங்கரமான அசுத்தாவி. அது அசுத்தாவி இருக்கிறனால தான் மேல் ரூம் அட்ராக்ட் ஆகுது. ஆக்சுவலி மேல் ரூம் ஃபீமேல் ரூம் தான் அட்ராக்ட் ஆகணும் இல்லையா? ஆனா பாருங்க, ரொம்ப அட்டூழியமான பிசாசனுடைய தந்திரங்கள் அதில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதனாலதான் பிசாசானவன் பிரத்யேகமாக பெண் என்கிறதான அறையிலே பிசாசானவன் ஒரு பெண்ணினுடைய இருதயத்திற்குள்ளாக நுழையும்படியாக நினைக்கிறான். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஆண்டவர் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு சாபத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். திரும்ப சொல்றேன், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்போ இந்த வசனத்தை நான் பல தடவை நானும் படிச்சிருக்கேன். இது என்ன ஆண்டவரே, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்? அப்போனா ஒய்ஃப் எல்லாம் அப்படியே ஹஸ்பண்ட் மேல ரொம்ப ஆசையா அப்படியே பாசத்தோடு இருப்பாங்கன்னு அர்த்தமா? கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. நான் வேற ஒரு மொழியாக்கத்தில் படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, the desire to control your husband. அடப்பாவிகளை, இது இவ்வளவு நாள் எனக்கு புரியலையே. இது என்ன தெரியுங்களா அர்த்தம்? புருஷனை ஏன் கட்டுக்குள்ள வைக்கணும்ன்ற ஆசை உனக்குள் உண்டாகும். இது ஒரு சாபமா ஆண்டவர் ஏவாளுக்கு கொடுத்தாராம். நம்ம தமிழ்ல எப்படி எழுதியிருக்காங்க, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படின்னா இவங்க விட்டு கொடுக்காம தன் கணவனுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற கான்செப்ட் படி இருக்கிற அந்த மனப்பக்குவம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலிங் எபிலிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகிறதான ஒரு அதிகாரம் பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனா அந்த அதிகாரத்தை ஒரு சாபமா நீ உன் கணவன் மேல அதை என்ன பண்ணுவ? பயன்படுத்துவ. அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேச்சரை உன் கணவன் மேல நீ பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினாலும் அடுத்த பாட்டில் என்ன சொல்வாரு? அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அது தலையெல்லாம் மாறிடும். ஏன்னா அவன் தான் ஆளுகை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன். சொல்றது புரியுதா? சோ அப்போ பெண்களுக்கு இருக்க இந்த இப்படிப்பட்டதான பெண்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்கும்? நீங்கள் பெண்கள் கொஞ்சம் உங்கள் இருதயத்தை, அந்த பெண் அறையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ உங்கள் சித்தியோ பெரியமாவோ லேடிஸ் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இவ்விதமான பெண்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் தங்க கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சில லேடிஸ்லாம் அவங்க சொன்னாதான் ஏய் ஓய் அப்படின்வாங்க, மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அப்போ அந்த பெண் அறையில் அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவினுடைய தாக்கம் இருக்கிறது. அப்போ இந்த தாக்கங்கள் இருக்கும்போது அவங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்று மிரட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை அழுது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவ்விதமா அழுது காரியத்துல எல்லாம் அழுது சாதிக்கணும்னு நினைச்சா ஃபீமேல் ரூம்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இவ்விதமான தாக்கங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன வயசுல விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய, அழுது சாதிக்கிற பொம்பளை பிள்ளைய பெற்றோர் நல்லா கண்டிக்கணும். அழுத ஒன்னா அப்பாக்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே இல்லைங்க பொம்பளை பிள்ளைங்க பாவங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, நோ. நீங்க இப்படி பரிதாபப்படுறதுனால தான் பொம்பளை பிள்ளையினுடைய மறைந்திருக்கிற அறைகளுக்குள்ள என்ன போகுது? பிசாசு போகுது. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் உங்க பிள்ளை பெருசாகி உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி உங்க மருமகனுக்கும் உங்க பிள்ளைக்கும் பிரச்சனை வரும்போது தான் அடடடா, சின்ன வயசுலேயே இந்த பிரச்சனை என்ன பண்ணியிருக்கலாம், டீல் பண்ணியிருக்கலான்னு நீங்க நினைப்பீங்க. மெயினா அம்மாக்கள் அப்பாக்கள். நான் திரும்ப சொல்றேன், பெண் பிள்ளைகளை, அழுது சாதிக்கிற பெண் பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, விடவே, ஒட்டாரம் பிடிக்கிற பெண் பிள்ளைகளை அடிக்கணும்.
ஸ்ட்ரிக்டா அடிங்க. வேற யார் அடிச்சாலும் தப்பு, அம்மா அப்பா கண்டிப்பா கண்டிக்கணும். ஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த பெண் அறையில இருக்கிறதான அந்த பெண் என்கிற அடையாளத்தை கொடுக்கிற அந்த அறையில இருந்து அசுத்தாவி இயேசுவின் நாமத்துல வெளியே போ. இதை டீல் பண்ணலனா உங்க பொண்ணு பெருசாகி பெரிய ஏசபேலா மாறிடுவான். ஏசபேலுடைய வேலை என்ன? ஏசபேலுடைய வேலை என்னங்க? கண்ட்ரோல் பண்றது. பொதுவாக அந்த ஏசபேலுடைய ஆவி ஆண்களை விட பெண்களுக்கு, சம்டைம்ஸ் ஆண்களுக்கும் ஏசபேலுடைய ஆவி இருக்கும் தெரியுமா? இந்த ஏசபேல் ஆவி வந்து பெண்களை மாத்திரம் பிடிக்காது, பெண்கள் மெஜாரிட்டி. ஆண்களையும் சில நேரங்கள் ஏசபேல் ஆவிகள் பிடித்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ கண்ட்ரோல் பண்ணுன்ற நேச்சர் ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுடைய பெண் என்கிறதான அறைக்குள்ள என்ன இருக்குது? அசுத்தாவி இருக்கிறது. ஆகையினாலே பெண்கள் இதுக்காக ஜோம் பண்ண போறோம். பெண்கள் எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு ஜோம் பண்ணலாமா? ஏன் பின்னாடி? பிதாவாகிய தேவனே, நான் உம்முடைய விசேஷித்த சிருஷ்டிப்பாயும் கண்ணின் மணியாயும் இருக்கிறேன். எனக்கு இந்த அறையில் ஒரு விடுதலை தேவை. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த அறைக்குள் சென்று வெளிச்சத்தை வீசி எல்லா மறைந்திருக்கும் அசுத்தங்களையும் அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றும். புறக்கணிப்பு, சுயமதிப்பு இல்லாமை, தனிமை, துக்கம், கட்டுப்படுத்தும் எண்ணம் என் இருதயத்தின் அறையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமையை என் வாழ்க்கையின் மீது, இந்த அறையின் மீது, என் சிந்தையின் மீது சொல்லுகிறேன். இயேசுவே, நீர் இந்த பெண் என்கிறதான அறையை சுத்திகரித்து அதை ஒழுங்குபடுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த பிரேயரை நான் பிரிண்ட் பண்ணி நான் தரேன். 21 days முடிச்சதுக்கப்புறம் நான் தரேன். எல்லாரும் உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளை அனிஷா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கும், மனப்பாடமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது டெய்லிக்கும் அந்த பிள்ளைங்க தங்களுடைய நெஞ்சு மேலே கை வச்சு அதை ஜெபிக்கணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவதா மனைவி என்கிறதான அறை. அங்க பார்த்தோம் இல்லைங்களா? ஆண் என்கிறதான அறை, கணவன் என்கிறதான அறை. அதே மாதிரி இங்க பெண் என்கிறதான அறை, மனைவி என்கிறதான அறை. இப்போ இந்த அறையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. முதலாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண்கள், பெண் ஆணுக்காக துணையாக உதவி செய்பவளாக ஒரு பெண் உருவாக்கப்பட்டாள். மொத்தம் 3 நோக்கம் இருக்கு ஒரு பெண்ணுக்கு. முதலாவது ஆணுக்கு துணையாக இருக்கும்படி, இரண்டாவதா சந்ததியை பெற்றெடுக்கும்படி, இரண்டாவது ரீசன். அடுத்து மூணாவதா என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், தன்னுடைய கணவனுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் கேட்கப்படாமல் இருக்கிறதற்கும் மனைவிதான் காரணம். என்னங்க இது நியாயமா? கொஞ்ச நாச்சும் நியாயமா? இவங்களா இருந்தா கேட்டிருப்பாங்க, நீங்க இன்னும் கேட்க மாட்டேன்றீங்க, எல்லாம் யோசித்து நிற்கிறீங்க. கணவனுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் கேட்கப்படாததற்கும் யார் தான் காரணம் தெரியுமா? மனைவி தான் காரணம். அது எப்படிங்க? லாஜிக்கே செட்டே ஆகலையே. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பெண், இந்த மனைவி என்கிறதான அறையில அசுத்தாவிகள் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கணவனை கணவனாகவே இருக்க விடாது. அது கணவனை வந்து அவங்களுடைய ரோலை விட்டு, அதாவது உங்களுக்கு உங்களுடைய கணவன் அன்பின் கணவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆம்பளை இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லா பெண்களுக்கும் ஆசை என்னங்க? என் வீட்டில் ஒரு ஆம்பளை ஆள் இருந்தா போதும்னு நினைப்பீங்களா? இல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல நேசிக்கிற கணவன் இருக்கணும்னு நினைப்பீங்களா? எல்லா பெண்ணுடைய ஆசை என்னங்க? நேசிக்கிற கணவன் தான் வேணும்னு ஆசைப்படுவீங்க. யாரும் ஒரு ஆம்பளை ஆள் இருந்தா போதும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? சோ அது ஒரு தவறான எண்ணம் அது. அப்போ இப்படி நேசிக்கிற கணவன் இருக்கணும்னா அதற்கு இந்த மனைவி என்கிறதான அறை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள அசுத்தாவிகள் தங்கி இருக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த ஏவாளுக்கும் தாய்மைன்றது முதல்ல வரல, மனைவின்றது தான் முதல்ல கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததான ஒரு அடையாளம். சொல்றது புரியுதா? ஏவாளுக்கு முதல்ல வந்த ரோல் என்ன? ஆதாமுக்கு மனைவி, அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்ததுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காயின் ஆபேலுக்கு அவ அம்மா. அப்போ இந்த ஆர்டரை நம்ம மாத்திரவே கூடாது. பிள்ளைங்க பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் கணவன் ரூம், அதாவது மனைவி ரூம் வந்து இழுத்து சாத்திடுவோம். நிறைய பேருடைய வீட்டில் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நான் பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்த உடனே மதர் ரூம், தாய் என்கிற ரூம் நல்ல பெருசாக திறந்து இருக்கும். மனைவி என்கிற ரூம் என்ன ஆயிடும்? மூடப்பட்டிருக்கும்.
அப்ப ஹஸ்பண்ட் பொறுமையா வருவார், வந்து பக்கத்துல உட்காந்து பேசணும் நினைப்பாரு. குழந்தை பிறந்துருச்சுல, ஒரு என்ன அவனுக்கு போ அந்த பக்கம். அவர் வந்து உங்ககிட்ட ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அவர் எதிர்பார்க்கல. ஒரு கணவனா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத மனைவியினிடத்துல ஒரு நல்ல ஒரு உதவியாளராக இருக்கிற உங்களுக்கு கிட்ட பேசணும்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரி நீங்களும் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ரூம் இழுத்து சாத்திட்டீங்கன்னா, கணவன் என்ற ரூம் இழுத்து சாத்திட்டீங்கன்னா அவங்க வரும்போது உங்களுக்கு எரிச்சலா வரும். அப்போ எப்பயுமே இந்த ஆண் என்கிற அறை, அதே மாதிரி உங்களுக்கு பெண் என்கிற அறை, உங்களுக்கு கணவன் என்கிற அறை, உங்களுக்கு மனைவின்ற அறை, திருமணமானவங்களுக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ஓப்பனா இருக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பரிசுத்தமான அறைகள் இவை எல்லாமே. அதனால எசேக்கியேல்ல முதல்ல இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் படிச்சோம். இவை எல்லாம் பரிசுத்தமான அறைகள். இந்த அறைகளுக்குள்ள நம்ம அசுத்தத்தை என்ன பண்ண முடியாது? அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஹாஃப்ல, அதாவது திருமணமாகி பாதியில டிவோர்ஸ் ஆகி வந்தது பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நல்ல காரியம் நடக்காம இருக்கிறது காரணம் எல்லாமேனா இந்த அறைகளிலே அசுத்தாவிகள் தங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மனைவி என்கிறதான அறையிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை தாயாய் மாற்றுவது உண்மைதான். ஆனா எப்பயுமே இந்த ஆர்டர், இந்த முதன்மையை நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது நீங்கள் பெண், அடுத்ததான் நீங்கள் யாரு? உங்கள் கணவனுக்கு மனைவி, அப்புறம் தான் நீங்க தாய். ஸோ இந்த ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க இருதயத்துக்குள்ள பிசாசு வந்துடும். ஸோ எப்போ இந்த அறைகளுக்குள்ள பிசாசு வரும் அப்படின்றத நான் சொல்றேன். பெண்கள் நீங்க எழுதிக்கோங்க. முதலாவது, மனைவி தான் செய்கிறதான கிரியைகளுக்கு அன்அப்ரிஷியேட்டட், அதாவது அவங்கள வாழ்த்துற மாதிரி, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லாத பொழுது, ஒரு மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுல யாருமே அவங்களை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த மனைவியை வந்து பரவாயில்ல, நல்லா செய்றீங்க, என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி சொல்லனாலும் நம்ம இப்ப நான் நிறைய நேரம் சுதாட்ட முன்னாடி சொல்ல மாட்டேன். ஆனா நான் எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லுவேன். ஏன்னா சொன்ன இவங்க கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் குதிப்பாங்க. அதனால இவங்கன்ட்டு இல்லைங்க, எல்லாரும் இதுதான். ஆண்கள் வந்து எனக்கு தெரியும், நிறைய ஆண்கள் தங்களுடைய மனைவியை வெளி இடத்துல புகழ்வாங்க, அவங்க மூஞ்சி முன்னாடி புகழ மாட்டாங்க. நல்லா தெரியும் எனக்கு. நான் உங்க எல்லாருக்காகவும் நான் 100% நான் சொல்றேன், எல்லா ஆண்களும் கண்டிப்பா அதை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம ஒய்ஃப் இல்லைன்னா நம்ம கதை என்னன்னு நமக்கு தெரியும். என்னது அதான் மேபி விமென்ஸ் டே, மதர்ஸ் டே, ஏதாவது ஒரு டே வச்சு அந்த சரி அந்த மாதிரி நம்ம ஸோ கண்டிப்பா பெண்களுக்கு வந்து அதான், அது வந்து ஒரு பெரிய ஒரு பாருங்க. அப்படி நம்ம நீங்க புகழணும்னு அவசியம் இல்லை, அவங்கள அப்ரிஷியேட் பண்றது வேற, அவங்கள புகழ்றது வேற. ஆஹா ஓஹோன்னா சொல்ல வேணாம், பரவாயில்ல இந்த பொறுப்பை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கரெக்டா செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுதான் அப்ரிசியேஷன். இந்த அப்ரிசியேஷன் ஒரு பெண்ணுக்கு கிடைக்காத பொழுது அந்த அறைக்குள்ள அசுத்தாவிகள் கண்டிப்பா ஊடுருவி செல்லும். இரண்டாவதா, ஒரு பெண் அதிகமா கோவப்படுகிற பெண், ஷார்ட் டெம்பர்ட் விமென், அதிகமா கோவப்படுகிற பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த மனைவி என்கிறதான அறைக்குள்ளாக அசுத்தாவிகள் போகும். அடுத்ததாக கசப்பு, பிட்டர்னஸ், அது கணவன் மேல இருக்கலாம், பிள்ளை மேல இருக்கலாம், யார் மேல வேணா இருக்கலாம். கசப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா அசுத்தாவி இந்த மனைவி என்ற அறைக்குள் போகும். நான்காவதா, கணவன் கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது, ஓவர்லுக்டு பை த ஹஸ்பண்ட். அப்ப இது ஹஸ்பண்டோடைய பிரச்சனை இல்லைங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கண்டுக்கிறதே கிடையாது. பிள்ளை பிறந்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு என்ன தேவை, அவங்களுடைய குறைவு நிறைவு என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி எதுவுமே அவங்களிடத்துல உட்காந்து பேசுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி ஆண்கள் கவனிங்க. இந்த மாதிரி நம்முடைய மனைவிகளை நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த அசுத்தாவி இருதயத்துக்குள்ள போய் உட்காந்துக்கும். பாருங்க, இவ்விதமான ஒரு தாக்கம் நம்ம பைபிள்லயே ஒரு அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 29:34. ஆதியாகமம் 29:34. 29:34 சேர்ந்து வாசிப்போமா? பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இங்க யாக்கோபை பத்தி பார்க்கிறோம். அவர் முதலாவது விரும்பின ஒரு லேடி பொண்ணு யாருன்னா ராகேல். ஆனா அவங்க மாமா பயங்கர தந்தரக்காரரு. ராகேலை கல்யாணம் பண்றதுக்கு பதிலாக நைட்டோட நைட்டா, அவங்க ஊர்லலாம் லைட் எல்லாம் ஃபோக்கஸ் லைட்லாம் கிடையாது இல்லையா, நைட்டா யார் அமுச்சு விட்டாரு? அக்காவை அமுச்சு விட்டாரு, லேயால் அமுச்சு விட்டாரு. இந்த லேயால் ஓகே தான், ஆனா இவங்களுடைய கண்ணு வந்து கூச்ச பார்வை, லைட்டா ஒரு மாதிரி
அது கூச்ச பார்வைனா அது 1.5 கண்ணா, அது எப்படின்னு நம்ம சொல்றதுன்னு தெரியல. கூச்ச பார்வைன்னு போட்டிருக்குது, ஸ்குவிண்டட் ஐஸான்னு தெரியல. சரி எப்படியோ, ஆனா வந்து யாக்கோபுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கலங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தா இவங்கள 2 பேர் ஆயிட்டாங்களா. ஸோ முதல்ல லேயால கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் ஒர்க் பண்ணி ராகேலையும் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ 2 மனைவிகள் ஆயிட்டாங்க. இப்போ ராகேல் 7 வருஷம் கழிச்சு கிடைச்சதுனால யாக்கோபு ராகேல் என்ன பண்றாரு, ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். அதனால லேயால், அவங்களும் பெண் தானே, அவங்களுக்கும் என்ன பயங்கர ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, என்னுடைய கணவன் என்ன நேசிக்க மாட்டேன்றாரு. ஆக்சுவலி ஆபிரகாம்லாம் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணனால ஆபிரகாம் பண்ணார் நானும் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆதாமுக்கு தேவன் ஏவாளை மாத்திரம் தானே உருவாக்கினார். பல ஏவாள்களை உருவாக்கினாரு. ஒரே துணை தான் ஆதாமுக்கு ஏற்ற துணை. ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஈசாக்கு தான் கரெக்டா இருந்திருக்கிற மனுஷன். மற்றபடி தாவீதை பாருங்க, தாவீது என்னத்துக்கு அவருக்கு 4 இருந்துச்சு. சாலமோன் சொல்லவே வேணாம், பெரிய லிஸ்ட் அவரு. இதெல்லாம் வந்து இவங்க பழைய ஏற்பாட்டில் தேவனால பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் தான். ஆனா பாருங்க, they were conformed to the society. தங்கள் வாழ்கிறதான சமுதாயத்தினுடைய தாக்கம் அவங்க மேல அதிகமா இருந்ததுனால அந்த சமுதாயத்துல பல பெண்களை மணந்து கொள்வது சகஜம். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பெண் தான் ஒருத்தனுக்கு. அதனால ஆபிரகாம் மாதிரி இருக்கிறேன்னா நம்ம பண்ண முடியாது, அது தப்பு. சரிங்களா? ஆபிரகாம தேவன் மன்னிச்சாரோ மன்னிக்கலையோ அது நமக்கு தெரியாது. அது வந்து அவங்களுடைய, அது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் பொறுத்தது. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், யாக்கோபுக்கு இவங்க 2 பேர் இல்லாம இவங்களுடைய 2 சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களையும் மறுமனை ஆட்டிகள், கான்குபைன்ஸ் சொல்றோம். அப்ப மொத்தம் 4 யாக்கோபுக்கு. ஒருத்தரை நேசிக்கிறதே எவ்வளவு கஷ்டம். நீங்க உங்களுக்குலாம் தெரியும் யாக்கோபு எவ்வளவு பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. ஒருத்தரை நேசிக்கிறதே எவ்வளவு கஷ்டம். அப்ப இவர் 4 பேர் நேசிக்கிறாரு. அதனாலதான் 4 பேர் நேசிச்சதுனாலதான் லேயால என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல. ராகேல் அதிகமா நேசிருக்க. ஒன்னு லேயால் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் பார்த்தாரு, நீ லேயால நீ என்ன பண்ற, மட்டம் தட்டியா பேசுற, இரு உனக்கு ஒரு சம்பவம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்தார். லேயாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது தேவனால. அப்போ அவன் என்ன பண்ற, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். 3வது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவனுக்கு லேவின் பேர் எடுத்து, அப்பதான் ஒரு ரீசன் சொல்றா, என் கணவன் என்ன பண்ணல, நேசிக்கவே இல்லை, என் கணவன் என் கூட வரவே இல்லை. ஏன்னா என் கண்ணு கூச்ச சுபாவமா இருக்கிறனாலேயோ இல்ல என்னுடைய தோற்றம் அவருக்கு பிடிக்காததுனாலேயோன்னு சொல்லி தான் விரும்பப்படாத ஒரு நிலையில இருந்தப்போ கர்த்தர் லேயாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு என்ன பண்றாரு, ஒரு கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அவளுக்கு தரார். சோ அதனால இந்த காரியத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ ஓவர் லுக்கிங் பை த ஹஸ்பண்ட், புருஷனாலே நம்ம கண்டு கொள்ளாமல் இருக்க முடியும். நல்லா கவனிக்கணும். எல்லாம் நான் முடிக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பெண்கள் நல்லா கவனிங்க. அதனால இந்த பெண்கள், அதுவும் இந்த மனைவியா இருக்கிறவங்களை கர்த்தர் ரொம்ப பிரத்யேகமாக அந்த அறையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெண்கள் வெறுமனே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மாத்திரம் அவங்க உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை. they were not created just for procreation. சும்மா அப்படியே பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். ஏன்னா நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால, பெண்கள் பத்தி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவ்வளவா இல்லாததுனால நமக்கு ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, பெண்கள்லாம் வந்து சும்மா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கும் கிச்சன்ல வேலை செய்யறதுக்கு தான் நினைச்சிருக்கோம். கிடையவே கிடையாது. கர்த்தர் அதையும் தாண்டி நிறைய காரியங்களை பெண்களுக்காக வைத்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் நியூ டெஸ்டமெண்ட்லயே நம்ம பார்க்கிறோம். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 யுனிக் டிசைனாக கர்த்தருடைய சிருஷ்டிப்பாக அவங்க இருக்கிறாங்க. அதுவும் இந்த விசேஷமான இந்த மனைவி என்கிறதான அறை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு 3:7 பாருங்களேன். இப்போ பேதுரு விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:7, 1 பேதுரு 3:7 சேர்ந்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 3:7, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் ஜபத்திற்கு பதில் தடைபடாதபடிக்கு. அப்போ ஹஸ்பண்டோடைய பிரேயருக்கு ஜபம் வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? மனைவி செய்யற பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்ல கணவனுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ரொம்ப ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி அதிகங்க. நான் சொல்றது புரியுதா? எங்க நான் சொல்றது புரியுதா புரியலையா?
புரியுதா? அறைகளுக்குள்ளாக முக்கியமான ஒரு விடுதலை நமக்கு தேவை. அதனாலதான் பிசாசு குழந்தை பெற்றெடுக்கிறதான அந்த கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சின்ன குழந்தைய பார்க்க வேணா, எல்லாரும் என்னை பாருங்க. பெண்கள் எல்லாம் என்னை பாருங்க, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். சோ குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு அறையை ஓபன் பண்றாரு. என்ன அறை? மதர்ன்ற ஒரு அறை இல்லையா? சோ இந்த மதர்ன்ற, நான் சொன்ன மாதிரி மதர்ன்ற அறை ஓபன் ஆன உடனே வைஃப்ன்ற அறை என்ன ஆயிடுது? மனைவின்ற அறை இழுத்தி கால வரையின்றி மூடப்படுகிறது. சீல் வச்சாச்சு. நிறைய பேருடைய இருதயத்தின் அறை அப்படி மூடப்பட்டுருச்சு கிடையாது. ஆனா அதனாலதான் பாருங்க, குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது பிசாசானவன் அந்த கர்ப்பத்தின் கனியை தொடறதுக்கு பயங்கரமா என்ன பண்ணுவான்? அவன் பயங்கரமா அவன் முயற்சி பண்ணுவான். சோ இப்போ நிறைய நேரங்கள் நான் சுதா கிட்ட சொல்லுவேன், சுதா தாமதமாவதுன்னு நீ யோசிக்காத, நீ கவலைப்படாத, கர்த்தர் விசேஷமான. ஏன்னா கர்த்தர் நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய மகிமையா உருவாக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள அவங்க கர்ப்பத்துல உருவாக்க போறவங்க அதிக மகிமையுடையவங்களா இருக்க போறாங்க. இது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு சில குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுல கஷ்டம் இருக்கும், ஒரு சில குழந்தைங்க உருவாகிறதுலயே கஷ்டம் இருக்கும். ஆனா உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பெயர் சொல்லி அழைச்சிட்டார். அப்படித்தானே ஒரு வசனம் இருக்குது. அதனால அப்போ இந்த டிலே, அதாவது இந்த டிலேன்றது என்ன, தாமதம் அப்படின்றது நம்ம பார்வையில் இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, the more the delay the more the glory. எவ்வளவுக்கு தாமதமாகுதோ அவ்வளவுக்கு மகிமை வெளிப்படும். ஏன்னா my wife is a carrier of God's glory. என் மனைவியினுடைய கர்ப்பம்ன்றது அவங்க கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய பிள்ளைகளும் அப்படிதான். நம்ம எல்லாம் இப்போ ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஆண் பிள்ளை நீங்க பெற்றெடுக்கும் போது உங்களுக்கு மேபி இப்ப ஐடியா இல்லாம இருக்கலாம். ஆனா இனிமே ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க போறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க? நீங்க ஒரு மகிமையை பெற்றெடுக்கிறீர்கள். You are bringing forth a glory into this world. ஏன்னா அந்த பையன் ஒரு நாள் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு கணவனாக, ஒரு குடும்பத்தை கண்காணிக்கிற ஒரு மனுஷனாக, தேவன் நியமித்த நியமனத்தின்படி அந்த ஆண் என்ன பண்ண போறான்? அந்த பையன், உங்க குழந்தை, ஆம்பளை பிள்ளை செயல்பட போறான். அப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மதருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஈச் பேபி தட் யூ பிரிங் ஃபோர்த், அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அது பிறக்கிறதுல சிக்கல் இருக்கு, அது பிறக்கிறதுல தடை இருக்குது, தாமதமாகுதுன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய மகிமை இன்னும் பெருசா இருக்க போகுது. ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சுதாட்ட சொல்லி அதை நான் உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன் அவங்ககிட்ட, தேவனுடைய மகிமை வல்லமையா இருக்க போது, டோன்ட் லூஸ் ஹார்ட். அவங்களும் சில நேரம் சோர்ந்து போவாங்க, ஆனாலும் நான் அவங்கள்ட்ட உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு விதமான ரெவலேஷன் ஆஃப் க்ளோரி வச்சிருக்கிறாரு, பெண்ணுக்கு ஒரு விதமான மகிமையினுடைய வெளிப்பாடை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம சீக்கிரத்தில் என்ன ஆயிடும் வந்துறீங்களா? சோர்ந்து போயிடும், நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடும். பிரச்சனை வரும்போது சீக்கிரமா நம்மளால நிலை நிற்க முடியாது. அப்ப இவ்விதமான தாக்கங்கள் இந்த மனைவி என்கிறதான அறையிலே சத்ருவினாலே ஏற்படப்படுகிறது. சோ எதனால இந்த மனைவியினுடைய அறையில தாக்கங்கள் வருதுன்னு சொல்லி சொன்னா, ரிஜெக்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபீலிங்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். அவங்க புறக்கணிக்கப்படும் பொழுது. ரெண்டாவதா, அவங்க தாங்கள் அழகில்லை. யாராவது உங்களை பார்த்து யாரும் அழகில்லைன்னு சொன்னா ஏன்டோன்னு சொல்லுங்க, சரிங்களா? நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். அவங்கள அடிக்கலாம் முடியாது, சண்டைலாம் போட முடியாது. எல்லா பெண்களையுமே, பாட்டியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா பெண்களையுமே தேவன் எப்படி திரும்ப உருவாக்கி இருக்கிறார்? அழகாக உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த எண்ணம், நான் அழகில்லைன்ற எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது பிசாசுனாலே வர்ற எண்ணம். எவ்ரி உமன், அது அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஆயாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எவ்ரி உமன் வாஸ் கிரியேட்டட் பியூட்டிஃபுல்லி. கர்த்தரால நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவர்கள், சரிங்களா? ஸோ அதனால ஆண்கள், நம்ம எப்பயுமே நீங்க அவங்கள புகழணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவங்கள குறை சொல்லாம இருக்கணும், சரிங்களா? அவங்களுடைய சரீர தோற்றத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்றோம், குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, கருப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, நோ. இப்படி சொன்னீங்கன்னா அவங்க இருதயத்துக்குள்ள பேய் போய் உட்காரும். திரும்ப சொல்றேன், பெண்களை நம்ம ஒரு நாளும் தங்களுடைய சரீர தோற்றத்தை வச்சு இழிவுபடுத்த கூடாது. நோ பாடி ஷேமிங், சரிங்களா? சரீர தோற்றத்தை வச்சு ஒரு நாளும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. இப்போ பெண்கள் மனைவிகளா இருக்கிறவர்கள், மனைவிகள் ஆக போறவங்க நெஞ்சு மேல கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? இப்போ இந்த மனைவின்ற அறையை நம்ம சுத்திகரிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனே, சத்தமா சொல்லுங்களேன், பிதாவாகிய தேவனே, உம்முடைய மகனுக்கு மனைவியாக இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை
எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று இன்று நான் அறிந்து கொண்டேன். இந்த பகுதியில் நீர் எனக்கு ஒரு விடுதலை தர நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அறையில் மறைந்திருக்கும் சகல அசுத்த ஆவிகளையும் அவற்றின் கிரியைகளையும் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. இந்த அறையில் மறைந்திருக்கும் சகல பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அசுத்த ஆவியே, இந்த மனைவி என்ற அறையில் உனக்கு சொந்தமான எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் வெளியே தூக்கி எறிந்து போடுகிறேன். பிதாவாகிய தேவனே, இந்த அறையில் சுகத்தையும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, இந்த அறையில் இருக்கும் சகலவற்றையும் நீர் ஒழுங்குபடுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்து மூன்றாவது அறை மகள் என்கிறதான அறை. நீங்க எல்லாருமே உங்க அப்பாவுக்கு என்னவா தான் இருந்திருக்கிறீங்க? மகளாக இருந்திருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், சரிங்களா? இப்போ உங்களுடைய அப்பா ஒரு வேளை இப்போ இருக்கலாம், இல்லை உங்க அப்பா ஒரு வேளை இறந்துருக்கலாம். ஆனா உங்களுடைய பரம அப்பா எப்பயுமே உங்களை நினைக்கிறார். உங்களை தன்னுடைய மகளாகிய உங்களை எப்பயுமே அவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். இந்த விஷயத்துல எந்த பெண்களுக்கும் சந்தேகமே வரக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17 to 18. 2 கொரிந்தியர் 6 17 to 18. வாசிக்கலாமா? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுடைய கர்த்தர் சொல்றார். இப்ப ஆண்டவரே, எல்லாரும் எங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஆண்டவரே என்ன பண்றாராம்? அவங்கள குமாரத்தி, யூ ஆர் மை டாட்டர், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், மகள் அப்படின்னு சொல்றாரு. சோ மகள் அப்படின்னா ஏதோ செகண்ட் ஸ்டேஜ்னு நினைச்சிடக்கூடாது. ஆணுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துல ஒரே பார்வை தான். நான் சொல்றது புரியுதா? உங்களுடைய கணவனுக்கு வேணா துணையா உருவாக்கி இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க எப்பயுமே ராஜாத்தி தான். ஹல்லேலூயா. யூ ஆர் ஆல்வேஸ் குவீன்ஸ். நீங்கள் கர்த்தர் உங்களை ராஜாத்தியா தான் உருவாக்கி இருக்கிறார். நீங்க வேலைக்காரர்களோ உங்க மனைவிக்கு மீன்ஸ் உங்க கணவனுக்கு மனைவியோ அந்த ஒரு ரேஞ்சில் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் உங்களை எப்படிதான் பார்க்கிறார்? கர்த்தர் உங்களை தன்னுடைய டாட்டர், தன்னுடைய மகளாக ராஜாத்தியா தான் அவர் பார்க்கிறார். சோ அதனால அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு நிறைவு பெண்களுடைய இருதயத்துல கண்டிப்பா நிறைஞ்சிருக்கணும். சோ இந்த எண்ணம் இந்த அறையிலிருந்து வெளியே போயிடுச்சுன்னா அசுத்தாவிகள் நிறைய அந்த அறையை நிரப்பிக்கொள்ளும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய லைஃப்ல, நான் இது உண்மையா சொல்றேன், நான் உண்மையா உணர்ந்து சொல்ற ஒரு காரியம், நல்லா கவனிங்க. நிறைய இன்னைக்கு இருக்கிற நிறைய தவறி போகிற பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை எதனால தெரியுங்களா வருது? ஏன்னா ஃபாதரா, தகப்பனா ஒருத்தர் அவங்க அந்த பொண்ணுக்கு தகப்பனா இருக்கிற ஒரு ஒழுங்கான தகப்பனா இல்லைன்னா தகப்பன் ஏதோ இறந்திருப்பார். இந்த மாதிரி ரொம்ப மோசமான பெண்கள், இல்ல ரொம்ப ஒழுக்கத்துல சரியில்லாத பெண்கள், இல்ல தவறான வழியில போற பெண்களை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க அப்பா ஒழுக்கமா இருக்க மாட்டாரு, இல்லைன்னா அவங்க அப்பா இருக்க மாட்டாரு. ஒருவேளை அப்பா இல்லாம தம்பியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? ஒழுங்கா ஒரு ஆணுன்ற ஒரு ஸ்தானத்துல குடும்பத்தை பொறுப்பா நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப மோசமான அடிமைத்தனத்திற்கும் பழக்க வழக்கத்திற்கும் போய் சிக்கிக்கொள்வாங்க. அப்போ இந்த மாதிரி வந்தது அப்போ அப்பா இறந்தது, என்னங்க பண்றது? யாரு இறந்தாலும் வீட்டுல ஆம்பளையாலே இல்லைனாலும் நித்திய தகப்பன் ஒருவர் இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் எப்பயுமே பெண்களுக்கு அவசியம். மை ஃபாதர் இஸ் வாட்சிங் மீ, என்னுடைய அப்பா எனக்கு இருக்கிறார், என்னுடைய அப்பா என்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறார். இந்த எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கணும், சரிங்களா? சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயசான பாட்டிங்க நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை எப்படிதான் பாக்குறாரு? நீங்க தேவனுக்கு யாரு? நீங்க ராஜாத்திகளாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த செல்ஃப் வொர்த், உங்களுடைய சுய மதிப்பீட்டை கெடுக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிச்சயமாக இந்த அறைகளை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். சோ இந்த மகள் என்ற அறையில எப்படி பிசாசு வரும்ன்றத ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன். முதலாவது
புறக்கணிக்கப்படுதல், ஃபீலிங்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெண்ணாக அந்த பெண் பிள்ளை காண்பிக்கிறதான அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பா இல்லை அப்படின்னா அங்க அந்த அறைக்குள்ள, மகள் என்ற அறைக்குள்ள அசுத்தாவி வரும். ரெண்டாவதா, லேக் ஆஃப் செல்ஃப் வொர்த், அவங்களுடைய மதிப்பீடு பத்தி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒரு பெண், கர்த்தர் என்னை ஒரு பெண்ணா உருவாக்கி இருக்கிறாரு, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்ட போறாருன்ற அந்த மதிப்பீடு அந்த பெண்ணுக்கு இல்லைன்னா அந்த அறைக்குள்ள கண்டிப்பா அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கும். அடுத்ததாக, முரட்டாட்டம் பண்ற பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி பயங்கரமா, ஆம்பளை பிள்ளைக்கு ஈக்குவலா அவங்க முரட்டாட்டம் பண்ற பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுடைய டாட்டர் ரூம், அந்த மகள் என்கிற அறையில பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக, ப்ராமிஸ்குவிட்டி. ப்ராமிஸ்குவிட்டினா ரொம்ப இச்சையாக பேசுறவங்களும் இச்சையாக ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களும். பொம்பளை பிள்ளைக்கு நீ அதெல்லாம், நம்ம வீட்டில் யாருமே அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணும், ரொம்ப இச்சிக்கிற விதமாக ட்ரெஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகள் என்கிறதான அறையில அசுத்தாவி இருக்கிறது என்று சொல்லி. அடுத்ததாக, லெஸ்பியனிசம். அந்த பெண் பிள்ளைக்கு இன்னொரு பெண் பிள்ளை மேலதான் ஆசை வரும். இவ்விதமான தாக்கங்கள், பெண் மேல, பெண் புணர்ச்சி செய்யற ஒரு பாவத்தை செஞ்சதுன்னா அந்த பெண்ணுடைய அந்த மகள் என்கிற அறைக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக, ஹார்ட் ஹார்ட்டட்னஸ், கடினத்தன்மை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ சொன்னாலும் அப்படியே இருதயம் அப்படியே கடினமா இருக்கும். ஒரு சில பொம்பளை பிள்ளைங்கலாம் பார்த்துருக்கிறீங்களா? அம்மாக்கெல்லாம் அழுது ஜோம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அழுது ஜோம் பண்ற அம்மாக்கெல்லாம் நல்லா கவனிங்க. பொம்பளை பிள்ளை மாறணும் அப்படின்னா இந்த ரூமை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் மகளுடைய இருதயத்தில் இருக்கிறதான மகள் என்கிறதான அறை இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. நான் 3 ரூம் சொல்லி கொடுத்துருக்கேன் லேடிஸ்க்கு. என்னென்னது? முதலாவது, பெண் என்கிற அறை, மனைவி என்கிற அறை, மகள் என்கிறதான அறை. 3 ரூமையும் டெய்லிக்கும் நீங்க சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஆண்கள் என்ன அறை? ஆண் என்கிற அறை, கணவன் என்கிற அறை, அடுத்ததா மகன் என்கிற அறை. இந்த 3 ரூமையுமே நம்ம இரு தரப்பினரும் நம்ம டெய்லிக்கும் சுத்திகரிச்சு ஜோம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கீழ்ப்படியாம மாறும், கடினத்தன்மை மாறும், பலவீனங்கள் மாறும். சன்னுக்கு நிச்சயமா இன்னைக்கு வந்தது அது ஒரு பிசாசனுடைய தாக்கம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ போய் எல்லாம் செக்லாம் பண்ணாங்க, பிரெயின்லாம் போய் செக் பண்ணாங்க, ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல வந்துச்சு. அப்போ அது டாக்டர் பார்த்து ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் திரும்ப ஏன் வருது? ஒரு தாக்கம். பாருங்க, அவன் பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பெல்லாம் தேவ பிள்ளைங்களா தானே இருந்தாங்க. ஆனா எப்படி அந்த பிள்ளைக்குள்ள வரும்? ஏன்னா இது எல்லாமே மறைந்திருக்கிற அறைகளுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பிரேயர்ஸை டார்கெட் பண்ணும். சன்னுக்காக ஜோம் பண்ணும் போது அவனுடைய மகன் என்கிற அறை சுத்திகரிக்கப்படட்டும், ஆண் என்கிற அறை சுத்திகரிக்கப்படட்டும். ஒரு நாள் ஒரு கணவனா மாற போறான், ஹஸ்பண்டா மாற போறான், அந்த அறை சுத்திகரிக்கப்படணும். இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த அறைகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணும் போது கண்டிப்பா அம்மா அப்பா நீங்க என்ன பண்ணணும்? இந்த அறைகளை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் பெண்களும், மகள் என்கிறதான எல்லா பெண்களும் உங்க இருதயத்து மேல கை வைங்க. லேடிஸ் எல்லாரும் உங்க இருதயத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? பிதாவாகிய தேவனே, நீர் என்னை மகளாய் அழைத்த அந்த அறையை இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறேன். இந்த அறையில் இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சௌக்கியமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அறையில் மறைந்திருக்கும் அனைத்து அசுத்தாவிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. இந்த அறையில் மறைந்திருக்கும் சந்தேகம், பாதுகாப்பற்ற தன்மை, புறக்கணிப்பு, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் பரம்பரை சாபங்கள் மற்றும் தேவனுடைய மகள் என்ற அடையாளத்தை கெடுக்கும் அனைத்து சக்திகளும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து வெளியேறுவதாக. மகள் என்ற அறையில் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை, மீட்பை நான் சொல்லுகிறேன். நான் அதிக மதிப்புடையவள் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். பிதாவாகிய தேவனே, நீர் என் அப்பா, நான் உம் மகள். என்னுடைய அடையாளம் உம்மிடத்தில் தான் இருந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் என் அப்பா எனக்கு கொடுக்கும் சுதந்திரத்தில் நான் நடப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசியா ஒரு ரூம் இருக்கு, எந்திரிச்சு நின்று கவனிக்க போறோம். ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரூம். முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். 5 minutes.
ஓகே, இந்த ரூமுக்கு பேரு என்ன அப்படின்னா எத்னிசிட்டி, இனம் என்கிறதான அறை. எத்னிசிட்டி ரூம். எத்னிக்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணியில நம்ம வந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒவ்வொரு பின்னணி இருக்குது. இந்த பின்னணியை பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் நம்ம ஊர்ல ஜாதி உருவாக்கி வச்சுட்டாங்க. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு சொல்லி இந்த பிரிவினை. இதனால என்ன நடந்துச்சுன்னா இந்த இனம் என்கிறதான அறை, இது ஒரு ரூம், இது எல்லாருக்கும் போதும். உங்களுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இந்த அறைக்குள்ள பயங்கரமான ஒரு ஆவியின் தாக்கங்கள் இருக்கிறது. அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு நான் சொல்றேனே, நமக்கு இந்த வடக்கு நண்பர்களை பார்த்தா பொறாம வருது. எத்தனை பேர் திட்டுறோம், இந்த வடக்கனுங்க என்ன பண்றானுங்க, நமக்கெல்லாம் வேலை இல்லாம போகுது. நம்ம அவங்கள நிறைய பேர் சாபம் விடுறாங்க. அவன் வேலை செய்யறதுனால எனக்கு வேலை இல்லாம போகுது. ஆனா நம்ம ஆட்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறத யாரும் யோசித்தே பார்க்கறது இல்லை. குடிச்சிட்டு இவனும் கிடப்பானுங்க. வடநாட்டு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் இங்க வேலை செய்வாங்க. அப்ப குடிக்கிறத பத்தி புத்தியே வர மாட்டேது. சரி, இப்ப கவனிக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு ரேசிசம், இதை ரேசிசம்னு சொல்றோம், இன வெறி. இந்த இன வெறி ஒருவேளை வடக்கு நண்பர்கள் இன்னைக்கு ஜாதி வெறி இருக்குது. இது எல்லாமே அந்த எத்னிசிட்டின்ற ஒரு ரூம், இனம் என்கிறதான ஒரு அறையில இந்த ஆவி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆவி உட்காந்துக்கிட்டு இருந்தா திருமணத்தப்ப ஜாதி பார்க்க சொல்லும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா ஜாதி பார்த்து தான் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதி, நான் தெளிவா சொல்றேனே, ஓப்பனா சொல்றேன், ஜாதி பார்க்குற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கு. 100% சொல்றேன். ஜாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கண்டிப்பா பிசாசு வருவான். ஏன்னா நம்ம எல்லாரையுமே இயேசு ஒரே ரத்தத்தினால என்ன பண்ணாரு, மீட்டுக்கொண்டார். ஆகையினாலே இந்த இனம் என்கிற அறையிலே தங்கி கொண்டு வேறுபாட்டை பாகுபாட்டை உண்டாக்குறதான அசுத்தாவி இந்த அறையில தங்கிட்டு இருக்கு. இந்த அறையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். இது பொதுவாக எப்படி வரும் தெரியுமா, இது ஜெனரேஷனல் கர்ஸ் வழியா வரும், பரம்பரை சாபம் வழியாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி. அந்த தம்பி நல்ல ட்ரெண்டியான, அதாவது நல்ல ஒரு அவுட் ஸ்போக்கன், அதாவது நல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான். ஆனாலும் அந்த தம்பியினோட இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதின்றது ரொம்ப ஆழமா வெறியா இதாயிருக்கு. அவன் பார்த்தீங்களா, அந்த தம்பி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஜாதி சம்பந்தமான கட்சிகளுடைய ஸ்டேட்டஸ். இத்தனைக்கும் அவன் ஏசப்பாவை அறிந்து கொண்டவன், தேவனா ஆராதிக்கிற பிள்ளை. ஆனா அவன் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதி சம்பந்தமான ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்தார், இந்த கட்சி, அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டே இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, இது அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய ரத்தத்துல அது ஊறி பரம்பரை சாபமாக இப்ப வந்திருக்குது. அப்போ இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கிறதோ, இந்த குலத்தின் அடிப்படையில் வித்தியாசம் பார்க்கிறதோ, பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் பார்க்கிறதா இருந்தா கண்டிப்பா இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக அசுத்த ஆவிகள் தங்கி இருக்கும். ஆகையினாலே இந்த பரம்பரை சாபங்களிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. பரம்பரை சாபம், இது ஒரு பரம்பரை சாபம். ஜாதி பார்க்கிறதுன்றது பரம்பரை சாபம். அது நம்ம சரியாகலன்னா நம்ம பிள்ளைய பற்றி பிடிக்கும். அப்ப அவ்விதமான எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில யாரும் இல்லை, பட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை தூக்கி வெளியே போட்டுருங்க. அது பிசாசுடையது. அது தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள அழிவை கொண்டு வரும். ஆகையினாலே இந்த இனம் என்கிறதான அறையை சுத்திகரிக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க. நம்ம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்தின் மேல கை வைக்கலாமா? ஜெபிச்சு நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல நாம் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருதயத்தின் மேல கை வச்சு என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, பூமியின் எல்லா தேசங்களையும் நீரே உருவாக்கி அவர்களை எல்லோரும் ஒரே போல் நேசிக்கிறீர். என்னை ஒரு குறிப்பிட்ட ஜனத்தில் பிறக்க வைத்ததற்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி. என்னை போல பிறப்பிலோ குணத்திலோ நடத்தையிலோ சுபாவத்திலோ ஒன்றுபடாத மற்ற மனிதரோடு நான் வேறுபாடு பார்த்ததினால் எனக்குள் தீமையின் அசுத்த ஆவிகள் வருவதற்கு ஏதுவாய் இருந்த இந்த இனம் என்ற அறையை இயேசுவின் நாமத்தில் சுத்திகரிக்கும்படி வேண்டுகிறேன். திருமணத்தில், வேலையில், படிப்பில், எல்லா இடங்களிலும் ஜாதி வேறுபாடுகளை பார்த்ததினால் இந்த அறைக்குள் வந்த எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறுவதாக.
இந்த இன வெறியை, ஜாதி வெறியை எனக்குள் கொண்டு வருகிற எல்லா பரம்பரை சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தை விட்டு, என் அறைகளை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். என்னுடைய வாழ்வின் மீது இணக்கம், அன்பு, ஒற்றுமை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புரவாகுதல், மன்னிப்பு இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இருதயம், சிந்தை, ஆத்துமா இவை எல்லாவற்றிலும் மனிதர் எல்லோரையும் ஒரே போல் பார்க்க, ஒரே போல் பழக எனக்கு கற்றுத்தாரும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு இந்த அறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த அறைகளிலே மறைந்திருக்கிற மறைவான அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு நீங்க தொடர்ந்து செய்ய இந்த ஜெபங்களை செய்ய ஒரு விடுதலை உண்டாகும். ஆகையினாலே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்களுடைய இருதயத்தின் மேல கையை வச்சு சொல்லுங்க. ஆண்கள் நீங்க சொல்லுங்க, அப்பா, ஆண் என்கிறதான அறையை நீர் இந்த நாளிலிருந்து சுத்திகரிக்க ஆரம்பிப்பீராக. அப்பா, கணவன் என்கிறதான அறையை கர்த்தர் சுத்திகரிங்கப்பா. மகன் என்கிறதான அறையை கர்த்தர் சுத்திகரிங்கப்பா. பெண்கள் சொல்லுங்க, பெண் என்கிறதான அறையை கர்த்தர் சுத்திகரிங்கப்பா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான மனைவி என்கிறதான அறையை கர்த்தர் சுத்திகரிங்க. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான மகள் என்கிறதான அறையை சுத்திகரிங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான இனம் என்கிறதான இந்த அறையை சுத்திகரிங்க. இவ்விதமான அறைகளுக்குள்ளாக தந்திரமாக பிசாசானவன் உள்ளே நுழைந்து தவறான காரியங்களை, எங்கள் வாழ்க்கையை சீர்கெடுக்கும்படி, எங்கள் வாழ்க்கையை அழித்து போடும்படி பரம்பரை சாபங்களை கொண்டு வந்து இருதயத்தின் அறைகளிலே விதைத்திருக்கிறதான தீமையின் வல்லமைகளை இப்பொழுது இந்த அறைகளை விட்டு வெளியேற்றுகிறோம். in the name of Jesus I rebuke every generational patterns and curses. எல்லா பரம்பரை சாபங்களையோ, எல்லா பரம்பரை வல்லமைகளையோ உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே தொடர்ந்து தங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து வந்த இரத்தத்தினாலே, DNA மூலமாக வந்ததான எல்லா சாபத்தின் வல்லமைகளையோ ஒவ்வொரு அறையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இனிமேலும் இரவு கேட்க போகிற, இனிமே எப்ப கேட்டாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தின் அறைகளோ இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. ஓ, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாகவும் பாய்ந்து செல்லட்டும். அசுத்தங்கள் வெளியேறுவதாக, மறைந்திருக்கிற சாபங்கள் வெளியேறுவதாக, மறைந்திருக்கிறதான அசுத்த கிரியைகள் வெளியேறுவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டான அசுத்தமான விக்கிரகங்கள், நாசமோசங்கள், பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், இவற்றினால் மறைந்திருக்கிற காரியங்கள் இதுவரை வெளிச்சமே ஏற்பட்டதால எல்லா விதமான அந்த இருதயத்தின் அறைகளுக்குள்ளாகவோ இப்பொழுது தேவனுடைய அக்கினி ஊடுருவி பாய்ந்து செல்லுவதாக, கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? அவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அறைக்குள்ளாக உம்முடைய அக்கினி பாய்ந்து செல்லட்டும். கமான் கமான், எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அறைக்குள்ளாக உம்முடைய அக்கினி பாய்ந்து செல்லட்டும். எல்லா விதமான அசுத்தங்கள் வெளியேறட்டும் அப்பா. மறைந்திருக்கிற சாபங்கள் வெளியேறட்டும் அப்பா. இன வெறிகள், ஜாதி வெறிகள் வெளியேறட்டும் இயேசுப்பா. அப்பா, இந்த நாளிலே மகள் என்கிற அடையாளம், மனைவி என்கிறதான அடையாளம், பெண் என்கிறதான அடையாளத்தை எங்கள் தாய்மார்களுக்கு, எங்கள் சகோதரிகளுக்கு கர்த்தர் தருவீராக அப்பா. ஆண் என்கிற அடையாளம், கணவன் என்கிற அடையாளம், மகன் என்கிறதான அடையாளம் அப்பா, எங்கள் தகப்பன்மார்களுக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தங்களுடைய கரத்தை உயர்த்தி இந்த மெய்யான விடுதலைக்காக, இருதயத்தின் சுத்திகரிப்பிற்காக கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலோ ஒரு விசேஷித்த அக்கினி ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாகவும் பாய்ந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூரண விடுதலை இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த நாளில் இந்த போதனையை நீங்க எங்க காதுகள் கேட்கும்படி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா இது உங்க திட்டம்ப்பா. உங்க திட்டம் இல்லாம இந்த 21 நாட்கள் நாங்க இதை குறித்து நாங்க பேசல. ஆகையினால உங்க திட்டத்தின்படி இந்த காரியத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. முற்றும் முடிய சுத்திகரிப்பை ஏற்படுத்த நீர் போதுமானவர். ஆகையினால உம்முடைய அப்பா கரங்களுக்குள்ளாக இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யும். எஞ்சி இருக்கிறதான 14 நாட்களும் இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக.